கேக்குதா? கேக்குது ராகுல். ஆ. பின்னாடி ஏதாவது மிஷின் ஓட்டுற சவுண்ட் கேக்குதா? இல்ல இல்ல. இல்ல. Done. ம். இது எந்த கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோம்? அந்த ராவா. இதெல்லாம் 55 வரைக்கும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பார்க்கவே ஆன்சர் கி. Okay. Which of the following statement is not correct? Gagar's water is utilized in the Indira Gandhi canal. கேட்டாங்களா இந்திரா காந்தி கேனல் எங்க இருந்துச்சுன்ட்டு? இதுதான் அந்த கொஸ்டின். 2022 நர்மதா ரைஸ் இந்த அமர்கண்டக் ரீஜன்ல நர்மதா ரைஸ் ஆகுது. நிசாம் சாகர் வந்து மஞ்சிரா ரிவர்ல இருக்கு. பெண்கங்கா வந்து ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி. இதையும் தனியாக ஆல்ரெடி கேட்டாங்க. வெண்கங்கா நார்த் சவுத் டைரக்ஷன் கேட்டாங்க. இப்போ வந்து ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி. மஞ்சிரா ரிவர் வந்து நிசாம் சாகர்ல இருக்கு. ஓகே. இன்னும் நர்மதா வந்து அமர்கண்டக்ல ரைஸ் ஆகுது. காகர் வாட்டர் வந்து இந்திரா காந்தி கேனல்ல யூட்டிலைஸ் பண்ணப்படுகிறது. காகர் இந்திரா காந்தி கேனல் இஸ் இன் பஞ்சாப். காகர் வாட்டர் அங்கேருந்து எடுத்துன்னு வருவாங்களா? இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம். நர்மதா கூட இதுன்னு வச்சுக்கலாம். ஆன்சர் ஏவா? ஆமா. ஆமாடா. ஓகே. இது தெரியாம எப்படி போடுறது? அது ஹரிகேன் டேம்ல. சோ அப்படி வச்சு அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. சட்லஜ் ரிவர். இது பஞ்சாப், இது யூபி. கரெக்ட். சட்லஜ் ரிவர். காகர் வாட்டர்ஸ் மேபி சட்லஜ் ரிவர். சட்லஜ் மட்டும் தான் இங்க தெரிஞ்ச ஃபேக்டர். நர்மதா வந்து அமர்கண்டக்கு. சரி, இதை கூட கொஞ்சம் போட்டுடலாம். நிசாம் சாகர் மஞ்சிரா லோக்கல் ரிவர். நிசாம் சாகர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பெண்கங்கா கூட இது தெரிஞ்சுக்கலாம், படிச்சா தெரிஞ்சுக்கலாம். சிச்சுவேட்டட் ட்ரிபியூட்டரி யூட்டிலைசிங் இந்திரா காந்தி கேனல். இந்த கொஸ்டின் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, என்ன கேட்டிருக்காங்க? ஏபிசிடி எங்கே காணும்? அதே காணும். நேம் ஆஃப் த போர்ட் இதில் காணும். சரி, எது எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். காக்கிநாடா ஏபி ஆந்திர பிரதேஷ். மேங்களூர் வந்து கர்நாடகா. டியூட்டிகன் டிஎன். இது தாரா கர்வார். வராவல் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிராவா? குஜராத் இல்ல. தெரிலக்கா, எனக்கு தெரியல. இது கராவர் கர்வார். கர்வார் கர்நாடகா. கர்வாரும் கர்நாடகா, மேங்களூரும் கர்நாடகா, வெராவல் வந்து குஜராத். கர்நாடகா ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கிநாடா மற்ற தெரியும். கர்வார் வந்து கர்நாடகா, வெராவல் வந்து குஜராத். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் யூஸ் ஆகும் எங்கேயாவது. Which of the following primitive tribe and places of their inhabitation is not correctly matched? முண்டா வந்து சோடாநாக்பூர் பிளாட்டிவ் கரெக்ட்னு வச்சுக்கலாம். கோர்பா கொடகு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகாவில் இருக்காங்க. கோல் வந்து ஜபல்பூர் மத்திய பிரதேஷா. கோல் இருக்கலாம். கார்வால் பூரி கார்வாலில் புக்ஸா இருக்காங்க. தெரியுமாக்கா?
வேற யார் மீதி? கோர்பா சத்தீஸ்கர்ல, கொடகு வந்து கர்நாடகா தானே. அப்படிதான் தப்பு. அப்ப மத்ததெல்லாம் கரெக்ட். புக்ஸா எங்க இருக்கு? யூபில யூகேல இருக்காங்க, உத்தரகண்ட்ல இருக்காங்க. கார்வால் ஹிமாலயாஸ் கரெக்டா? செக் பண்ணீங்க. ஆன்சர் கரெக்டா? புக்ஸா எங்க இருக்காங்க? உத்தரகண்ட் தான். புக்ஸா வந்து புரா புவா புவாரி கார்வால் இருக்காங்க. கோல் வந்து ஜபல்பூர். அப்போ வந்து மத்திய பிரதேஷ் தான், ஜபல்பூர். ஒரு வாட்டி இது நடுவில் சிஏபிஎஃப்ல எங்கேயோ நடுவில் லைன் கனெக்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க, ஜபல்பூர். சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ் வந்து பிர்சா முண்டா. கோர்பா வந்து சத்தீஸ்கர். மேபி பியூடிஜிஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோர்பா. ஸோ அட்லீஸ்ட் பிவிடிஜிஸாச்சும் சும்மா ஒரு வாட்டி பார்த்துக்கணும் எங்கெங்கே இருக்காங்கன்ட்டு. கொடகு டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. சரி. The frequency of flooding in northern India has increased due to the increased during last couple of decades. Increase ஆயிடுச்சு because there has been a reduction in the depth of the valley due to the deposition of silt. Reduction in the depth of the valley. டெப்த் கம்மியானதுனால ஃப்ளட் அதிகமாகுது நார்த் இந்தியன் பிளெயின்ஸ்ல. சில்டேஷனை பத்தி பேசுறாங்களா? ரொம்ப நேரோட்டிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. ரெண்டுமே கரெக்ட் வேணா போடுறேன். நான் ஆன்சர் பி போடுறேன். ஆன்சர் என்ன? ஏடா. இப்படி சொன்னா எப்படிங்க? கன்ஃபார்மா தப்புங்கிற கொஸ்டினுங்க. ஆன்சரு ஏன்னு தான் கொடுத்துருக்கான். ரிடக்ஷன் இந்த டெப்த் ஆஃப் த ரிவர் வேலி டியூ டு த டெபாசிஷன் ஆஃப் சில்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ரிடக்ஷன் சில்ட் ஃபார்மேஷன் ஆகுது, அதனால வெளியில தண்ணி போகுது. அப்படி சொன்னா அது கரெக்டா போகுது. அக்கா நோட் பண்ணிக்கோங்க. 59. சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அக்கார்டிங் டு த 1991 சென்சஸ்? ரொம்ப பழசு தான். யூபி ஹேஸ் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இன் இந்தியா. சரி, ஹையஸ்ட். ஹிமாச்சல் பிரதேஷ் ஹையஸ்ட் ஃபீமேல் டு மேல் செக்ஸ் ரேஷியோ, ஹையஸ்ட். வெஸ்ட் பெங்கால் ஹையஸ்ட் growth ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா. பீகார் ஹஸ் த லோவஸ்ட் லிட்ரஸி ரேட். இதுதான் வந்து கரெக்ட், மற்றதெல்லாம் தப்பு. டென்சிட்டி வெஸ்ட் பெங்கால். ஆனால் 2011 சென்சஸ் படிச்சுக்கலாம், தேவை கிடையாது. ஆனால் ஆன்சர் கரெக்ட் அது. ஆன்சர் டி. பீகார். சரி. கங்கா பிளைன் இஸ் த மோஸ்ட் டென்சிலி பாப்புலேட்டட் பார்ட் இன் இந்தியா. மோஸ்ட் டென்சிலி பிகாஸ் ஏன்னா வந்து கங்கா இஸ் த மோஸ்ட் ஹார்னஸ்ட் ரிவர் ஆஃப் இந்தியானால தான் மோஸ்ட் டென்சிலி பாப்புலேட்டட் கிடையாது. ஹார்னஸ்டுனா என்ன? நிறைய ரிவர் இருக்குன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பிளெயின்ஸ் எப்பவுமே மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் தானே. பிளெயின்ஸ் வந்து டென்சிலி பாப்புலேட்டட். ரிவர் இருக்கிறதுனால தான் பாப்புலேட்டட்னு சொல்ல முடியுமா? இல்ல அந்த ஹார்னஸ்டர் அதால சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதிகமான பயன் இருக்கு, ரொம்ப யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கிற மீன் தானே ஆறு. அதனாலதான் மோஸ்ட் டென்சிலி பாப்புலேட்டட் இல்ல. சமவெளியா இருக்குல்ல, அதனாலதான் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு, சமவெளியா இருக்கு. அது ஒரு காரணமா சொன்னா மேல கொஸ்டின் கரெக்ட் போட்டோம்னா அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் தான் போடணும். மோஸ்ட் ஹார்னஸ்ட் ரிவர். அப்ப மற்ற ரிவர்லாம் அவ்வளவு ஹார்னஸ் பண்ணலையா? ரொம்ப நேரட்டிக்கான இன்டர்பிரேஷன் வருது. ஆன்சர் பியா? ஏன்னு சொல்லாத. இல்ல கரெக்ட். செக் பண்ணிக்கிறேன் ஒரு கொஸ்டின். யா, ஒரு பர்டிகுலர் ஏரியா பிளேன் வந்து ரொம்ப பாப்புலேட்டடா இருக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ரிவர் காரணமா இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இட்ஸ் பேசின். கங்கா பேசின்னு சொன்னா கூட ஓகே. கங்கா ரிவர்னு சொல்றது ஒரு பர்டிகுலர் ரிவர் தான் வந்து மோஸ்ட் ஹார்னஸ்ட்னு சொன்னா மற்ற ரிவர் ஹார்னஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் வருது. அப்படி எடுத்தாதான் இந்த ஆன்சர் வருது. சரி, ஏபிசிடி. உங்கூர் அக்கா? வந்துட்டேன். பி வந்து காரைக்கால். சரி. காரைக்கால். சி வந்து சி பாண்டி போட்டுரு. ஆந்திரா கிட்ட இது போட்டுரு, யானம் போட்டுரு. ஆந்திரா கிட்ட யானம். இது வந்து ஏ வந்து மாகே. ஏ வந்து மாகி. அப்ப ஏக்கு வந்து 2 இருக்கணும்.
ஏக்கு 2, பிக்கு வந்து என்ன இருக்கணும்? பிக்கு வந்து 3 இருக்கணும். ஐயோ! சரி பிக்கு வந்து 1 இருக்கணும். பிக்கு 1. ஆன்சர் ஏன்னு நினைக்கிறேன். சிக்கு வந்து 3 இருக்கணும். ஓகே, ஆன்சர் ஏ. Black marks shows the distribution of asbestos, gypsum, limestone and mica. மைக்கா ஆந்திர பிரதேஷ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஆஸ்பெஸ்டாஸ் முன்னாடி பார்த்தோம், ராஜஸ்தான் பார்த்தோம். ஒரு ஜிப்சமா இருக்குமோ? லைம்ஸ்டோன் மைனிங் கூட ஆந்திர பிரதேஷ் கிட்ட வச்சுக்கலாம். ஜிப்சம் இருக்கும். கரெக்டா? ஏன்னா கிரானைட்ல இருந்து எடுக்கலாம். இல்லடா, மைக்கா. இவ்வளோ இடத்துல என்னன்னா இது ஏபிசிடி அங்கங்க கொடுத்து வச்சிருக்கானுங்க இதுக்கு. ராகுல், இது வந்துட்டு நீ ஹார்ட் ராக், சாஃப்ட் ராக் அதை வச்சு போடணும். சோட்டா நாக்பூர் ரீஜன்ல கொடுத்துருக்காங்கல்ல, அப்படி போடு. எங்க கொடுத்துருக்காங்க? இங்க பாரு, ஏபிசிடி இங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு ராகுல். எப்படி சி வந்து மேப் தாண்டி வருது? அதான். அப்ப மேபி மைக்கா வந்து ப்ராமினன்ட் ஒரு வாட்டி இல்ல கேட்டாங்களா, ஆந்திர பிரதேஷ் இஸ் மைக்கா ப்ராமினன்ட் ஏரியான்ட்டு. நீ என்ன சொன்ன? சாஃப்ட் ராக், ஹார்ட் இல்ல ராக் சொன்னேன். எப்படி அது? இல்ல நான் சோட்டா நாக்பூர் ரீஜன்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் மார்க்கோட ஆன்சர் தான் மைக்கான்னு நினைக்கிறேன். இதை மற்ற இடத்துல பார்த்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் எனக்கு ஆயிருக்கீங்க. ஞாபகம். மற்ற இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கே. சரி, இந்த கொஸ்டின் ரிசர்வ் பண்ண தெரியல, பார்ப்போம். சரி, அந்த ஹார்ட் ராக் சாஃப்ட் ராக் வச்சு கிடைச்சானே என்னது புரியுது உங்களுக்கு? எனக்கும் புரியல. அது இல்லக்கா, இப்போ சாஃப்ட் ராக்னா ரொம்ப ஈஸியா எரோட் ஆகும்ல. அப்ப ஜிப்சம் லைம்ஸ்டோன்னா சாஃப்ட் ராக். இப்ப பிளாட்டியூல அதிகமா ஹார்ட் ராக் தானே இருக்கும். அப்ப வந்துட்டு எந்த இடத்துல பிளாக் ஸ்பாட் அதிகமா இருக்குன்னா சோட்டா நாக்பூர் ரீஜன் சதன் இருக்குல்ல. சோ அப்பனா இங்க ஹார்ட் ராக் தான் இருக்கணும். அப்படி பார்த்தா மைக்கா அப்படின்னு சொன்னாங்க. மைக்கா ஹார்ட் ராக்கா? ஆஸ்பெஸ்டாஸ், லைம்ஸ்டோன் அண்ட் ஜிப்சம் வந்து சாஃப்ட் ராக்கா? ஆமா தானே. அது பெர்மிசபிள், இம்பெர்மிசபிள் அதை வச்சு தானே அப்படி சொல்றீங்க? அப்படி அப்படி சொல்றேன். ஓகே ஓகே, சூப்பர். இது ஜிப்சம் பர்மிசபிளா? தண்ணி ஊத்துன தண்ணியோட ஈஸியா கரையும். ஆமா, கரையும்ல. அப்சர்வ் தண்ணில பண்ணிக்கோல. கரையும். கரெக்ட்டுங்க. எல்லாமே கரெக்ட். அப்சர்வ் பண்ணு. ஆட்மேன் அவுட். ஓகே. சரி, இந்த ஏரியா வந்து ஷேடட் ஏரியா. மந்த்லி ஜூலைனா வந்து நம்மளுக்கு நிறைய மழை பெய்யுற டைம். ஸோ இட்ஸ் ஹை சம்மர். என்ன கேட்டிருக்காங்க? டிகிரி செல்சியஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சவுத் இந்தியா கூட இருக்குது. அதனால நம்ம 30லேருந்து 27, 30 போடலாம். இல்லைனா 30லேருந்து 32 போடலாம். மற்ற இடத்தையும் அடிச்சிருவோம். நம்ம ஒரு ஆவரேஜ் 27லேருந்து 30 போடுவோம். ஆன்சர் என்ன? சி. எப். மெக்காங் ரிவர், மெக்காங் கங்கா கோஆபரேஷன் ப்ராஜெக்ட் இஸ் ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட் இன்வால்விங் இந்தியா அண்ட் மியான்மர். மெக்காங் இல்லைனா இட்ஸ் ஜாயிண்ட் டூரிசம் ஆக்டிவிட்டி, இல்லைனா ஹைட்ராலிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ், இல்லைனா வந்து டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்டரி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இந்தியா வித் இன் த ஈஸ்டர்ன் நைபர்ஹுட்ஸ். ஈஸ்டர்ன் நைபர்ஹுட் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கோஆபரேஷன் கேட்குறாங்க. சரியா? ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் மியான்மர், இல்லைனா டூரிசம் இனிஷியேட்டிவ் ஆஃப் சம் ஏஷியன் நேஷன்ஸ். ரொம்ப வேகா இருக்கு. எந்த நேஷன்ஸ்லாம் சொல்ல, இங்கேயும் வேகா இருக்கு. நெய்பர்ஹுட்னு சொல்றது கொஞ்சம் ப்ராட், இங்கேயும் ப்ராடாக தான் இருக்கு. இரிகேஷன் ப்ராஜெக்டா இல்லை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டா? இது ரெண்டு தான். இதில் மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் வராங்க. இதில் இந்தியா, மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்காங் ரிவர் வந்து மெக்காங் பங்களாதேஷ்ல ஓடுமா? மெக்காங் பங்களாதேஷ்ல ஓடாது, அதை எடுத்துரு. அவ்வளோதான். அதை வச்சு மட்டும் தான் எடுக்க முடியும். ஆன்சர் இவங்க வேற ஆன்சர் தப்பு. கொடுத்திருக்காங்க. ஆன்சர் சியா? ஆன்சர் பி. பி. டூரிசமா? ஆமா, அது ஜஸ்ட் ட்ரேடு, கோஆபரேஷன், டூரிசம் அவ்வளவுதான்டா இருக்கும் அது. ஓகே. அப்ப எப்படி இருக்கிறது? இதை கன்வென்ஷனல் ஒர்க் ஆகலே. ஒரு நிமிஷம், ஏதாவது இரிகேஷன் ப்ராஜெக்ட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு வரேன். ஆன்சரே நான் ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறேன்.
டூரிசம் தான். அங்க இரிகேஷன் ப்ராஜெக்ட் எதுவும் பெருசா இல்ல. அது எல்லாமே இன்லாண்ட் ஃபிஷரிஸ்க்காக மட்டும் தான் பெருசா கோஆப்பரேஷன் குடுத்துருக்காங்க. ஓகே தான். நான் ம். இது வந்து இந்த 2023 ஒரு சிஏபிஎஃப்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல வந்து ஏதோ சம்திங் மல்டிபிள் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன்ல வந்து நீங்க டிஃபென்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில எடுத்துருங்க வெளியே. ஸோ மேக்ஸிமம் கோஆபரேஷன் டிஃபென்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். அதாவது நிறைய கண்ட்ரிஸ் கூட பண்ண மாட்டோம். செப்பரேட்டா ஒரு கண்ட்ரிஸ் கூட தனியா பண்ணிக்குமே தவிர குவாடே அதனால தான் பண்றது இல்லை. அதனால நம்ம இதை எடுத்துருவோம். இது வந்து வரக்கூடாது. இப்போ இருக்கிறதுல பார்த்தோன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ an arrow and irrigation power project is also an arrow. Joint tourism initiative of some Asian nations. இதெல்லாம் இங்கே பவர் ப்ராஜெக்ட், இங்கே வந்து இரிகேஷன் ப்ராஜெக்ட். இங்கே ப்ராஜெக்ட் கோஆப்ரேஷன் ப்ராஜெக்ட்ன்றது டூரிசம் இனிஷியேட்டிவ் ஜாயிண்ட். ஓகே, நேரோவாக இருக்குது, இதுவும் நேரோவாக இருக்குது. இது நடுவில் இருக்கிறது கொஞ்சம் ப்ராடர் சம் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி வேற எங்கேயும் ரிலவன்ஸ் இருக்கான்னு தேடலாம். பட் ஸ்டில் இந்த கொஸ்டின் எடுக்கிறது ரொம்ப கண்டிப்பாக தப்பு வாங்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் த வின்டர் சீசன் when the atmospheric pressure is high and the air temperature are low. Anticyclonic condition வந்து formed in a winterல when atmospheric pressure ஹையா இருக்கும்போது டெம்பரேச்சர் லோவா இருக்கும்போது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, பிகாஸ் winter rainfall in northern India causes a development of anticyclonic condition with low temperature. ரொம்ப நேரவா இல்ல ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன் ஃபார்ம் ஆகுறது வந்து ஒரு ஹை ப்ரெஷரு லோ டெம்பரேச்சரு. ஏன்னா வென்டர் ரெயின்ஃபால் வந்து தான் நார்த்தன் இந்தியாவில் வந்து காசஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன் வித் லோ டெம்பரேச்சர். சரி, ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மழை பெய்யுமா? ஃபர்ஸ்ட் ரொம்ப காம் இல்லை. நான் சிஏ போகிறேன், ஆனால் சியும் வரலாம் பியும் வரலாம். ஆன்சர் என்ன? ஆன்சர் ஏ. எப்போதுமே பிரெசிபிடேஷன் வந்து லோ டெம்பரேச்சர் ஒரு லோ ப்ரெஷர் உருவாக்கும்ல, அப்ப அதனால அது கரெக்ட் தானே? அக்கா ப்ரெஷர் ஹைன்னு சொல்கிறாங்க அக்கா, மேலே பாருங்க. இல்ல, ரீசனுக்கு சொல்றேன். மேல ப்ரெஷர் ஹையா தானடா இருக்கும் ஆன்டிசைக்ளோன். அப்ப ஹை ப்ரெஷர் இருக்கும், டெம்பரேச்சர் லோவா இருக்கும். ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன் அப்போ டெம்பரேச்சர் லோவா இருக்கும், அவ்வளோதான். கீழே கொடுத்துருக்காங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க? கீழே என்ன கொடுத்துருக்காங்க? வின்டர் ரெயின்ஃபால் இந்த நார்த்தன் இந்தியா காசஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன் வித் லோ டெம்பரேச்சர். ஆமா, ஸோ வின்டர் ரெயின்ஃபால் அப்ப என்ன ஆகும்? அப்போ அங்கேருந்து உள்ள எல்லா ஏரும் உள்ள வரும்போது அது வந்து டெம்பரேச்சரை திரும்ப ஏர் ப்ரெஷரை லோ இது தானே பண்ணும், சேஞ்ச் பண்ணும்ல, அது கூலிங் ஆக்கும்ல. சாங் சுத்தமா புரியல சார். எனக்கு இந்த கொஸ்டினே புரியல ஆக்சுவலா. இந்த தனியா இந்த மேல இருக்கிற பாட்டு மட்டும் பாருங்களேன், அது ஒரு ஃபெனாமினா கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்து சொல்லு. ஆக்சுவலா என்னன்னா ஆன்டி சைக்ளோன்ங்கிறது வந்துட்டு ஒரு சைக்ளோனுடைய ஆப்போசிட் பினாமினா தான் ஆன்டி சைக்ளோன் ராகுல். இங்க என்னன்னா ஆன்டி சைக்ளோன் வந்துட்டு போலார் ரீஜன்ல அதிகமா பார்க்கலாம். ஹை பிரஷர் சென்டர் இருக்கும், அதாவது அங்க இருந்து டைவர்ஜ் ஆகும் விண்ட், அதான் ஆன்டி சைக்ளோன். இங்க என்ன இங்க என்ன ஆகும்னா ப்ரெஷர் சென்டர் வந்துட்டு ஹை ப்ரெஷரா இருக்கும். இங்க சைக்ளோனிக் ஃபார்ம் ஆகுறதுனால மழை பெய்யாது, பட் ஆனா ஸ்னோஃபால் இருக்கும் அந்த மாதிரி. ஆனா இது உருவாக்குறதுக்கு காரணமே அந்த லோ டெம்பரேச்சர் தான், அந்த மாதிரி. ஏன்னா ஹை பிரஷர் சென்டர்ல. சரி, மத்ததெல்லாம் கரெக்ட். இந்த 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 क्वेश्चनோட மெரிட்டுக்கு போயேன். செகண்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட்னு சொல்றாங்களா அவங்க இது யுகில? ஆமா, ரீசன் கரெக்ட்ன்றாங்க. ரீசன் கரெக்ட், ஏன் ஆன்சர் ஆக்சுவலா. மத்த வெளியவும் பாத்தியா? வெளியவும் பாத்தியா? செக் பண்ணிட்டேன், 2 வருஷத்துல செக் பண்ணிட்டேன். இந்த क्वेश्चन அப்படி ரிசர்வ் பண்ணுங்க, கொஞ்சம் கான்ட்ரோவர்சி ஆயிடும் இது. நான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் போடுறேன், ஆனா இந்த சப்போஸ் இதுதான் கரெக்ட்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போனாலும் நமக்கு வரலாம். கன்ஃபார்மா தப்பு பண்ணுவேன். 66 யா
ரொம்ப வயலண்டான கொஸ்டின் அது. சரி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பவர் செக்டார் இன் இந்தியா. சரி, பவர் செக்டர் இன்ஸ்டால் கெபாசிட்டி ஆஃப் பவர் ஜெனரேஷன் இஸ் அரௌண்ட் 95,000 மெகாவாட். இப்போ தேவையில்ல, இப்போ எவ்வளோ இன்ஸ்டால் பவர் கெபாசிட்டி? 452 ஜிகாவாட் டில் 2024. நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நியர்லி 15%. பர்சன்டேஜில் எப்பயுமே தப்பு வைக்கிறாங்க, இன்னும் 10% வரல. சரி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து 40% சொல்றாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் இது ரொம்ப பிரச்சனையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் தெர்மல் பவர் பிளான்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி 80% ஆஃப் பவர் ஜென்ரேஷன். இதுவே 80%னா இது ரெண்டும் சேர்ந்து எப்படி வந்து 65-55% வர முடியும்? ரெண்டுமே தப்பு. ஸோ வில் கோ வித் தெர்மல் பவர் பிளான்ட். அண்ட் இந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரில, அதனால இதை வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தெரில. ஸோ 1 and 4, ஆனால் 80% ரொம்ப கூட தான் இருக்கு. அப்போ 2001 இருந்திருக்கலாம். ஆன்சர் என்ன? ஏ. அது கூட கிடையாது, 80% கிடையாது. சரி, இப்போ எவ்வளோ தெர்மல் பவர் பிளான்ட்? 55%. 52 சம்திங். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து நீங்க பார்த்தோம் எவ்வளோ பார்த்தாக்கா, ரினியூபிள் எனர்ஜியில் 44ன்னு பார்த்தோம், 42ன்னு பார்த்தோம். ஆனால் டோட்டல் எவ்வளோன்னு எனக்கு தெரில. சரியா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நியர் டு 1.2 சம்திங் 2% நினைக்கிறேன். நான் வச்சுக்கோங்க, டோட்டலில் நம்ம மொத்தம் 552 ஜிகாவாட். அப்ராக்சிமேட்லி ஏஜ் ஆஃப் ஆர்வெல்லி ரேஞ்ச் இப்பெல்லாம் கேட்குறான். இதுலேயே ரொம்ப தூரமான ஒரு ஏஜை போட்டு விட்ருவோம். இது வரை கேட்டிருந்தாங்களா முன்னாடி? ப்ரீ கேம்பியன் ஏஜ். ப்ரீ கேம்பியன் எப்போ வரும்? அப்போ ப்ரீ கேம்பியன் 670 மில்லியன் இயர்ஸ். இதுக்குள்ளே பழசு, அவ்வளோதான். கரெக்டா? கரெக்டடா. அப்படின்னா இருக்கிறதுலே பழசு போட்டால் கூட ஆன்சர் கரெக்ட் ஆகுது. நோட் பண்ணிக்கோங்க. அந்த கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் வேர்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஆஃப் த பெனின்சுலர் இந்தியா ஃப்ரம் நார்த் டு சவுத். ஈஸ்ட் வேர்ட் ஃப்ளோயிங், நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ணோம். சரி, ஓ இப்படியே கேட்டிருக்காங்களா? இங்கே வந்து நாகவல்லி கேட்டிருக்காங்க பாருங்க, கேட்கல. சுபர்ணரேகா, அந்த கொஸ்டினில் அது சுபர்ணரேகா வச்சுருந்தாங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், காவேரி அண்ட் வைகை. இது கரெக்டாக இருக்கு ஆக்சுவலாக. நார்த் சவுத்தில் சுபர்ணரேகா, மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி. கோதாவரி கிருஷ்ணா தான் வரணும், தப்பு. கிருஷ்ணா கோதாவரி, மகாநதி முன்னாடி போட்டாங்க. சுபர்ணரேகா, கிருஷ்ணா கோதாவரி, கிருஷ்ணா கோதாவரி தப்பு. இங்கே ஏதான். சரி, ஏதானே? ஓகே. இந்தியாஸ் பாப்புலேஷன் க்ரோத் 20th centuryல வந்து கேன் கிளாசிஃபைட் இன்டு 4 டிஸ்டிங்க் ஃபேஸ். ஒன்று 1990 அந்த 1901லேருந்து 21 வரைக்கும் ஸ்டடி க்ரோத், 21லேருந்து 51 வரைக்கும் ரேபிட் ஹை க்ரோத், ஸ்டாக்னன்ட் க்ரோத்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து ஹை க்ரோத் வித் டெஃபினட் சைன் ஆஃப் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ரேபிட் க்ரோத் நடக்கும்? அந்த கிராஃப் எனக்கு மறந்துருச்சு, சொல்லுங்க யாராவது. எப்படி இருந்தாலும் 1901 to 1921 வந்து இதுக்கு கீழே இருந்ததா, ஸோ அதனால அப்போ growth இருந்திருக்காது. ஃபெமைன் வேற இருந்துச்சுல்ல அப்ப. அப்ப என்ன சொல்லணும்? ஸ்டாக்னன்ட் க்ரோத்னு சொல்லணும். ஸ்டாக்னன்ட்னு வச்சுக்கோ. சரி, ஃபெமைன் டிசீஸ் நிறைய இருக்கும் அந்த டைம்ல. அப்படி ஸ்டாக்னன்ட்னு சொன்னோன்னா நம்மளுக்கு என்ன வருது? 3, 4. இங்கே 4 வந்துடுது. ஹை க்ரோத் ரேட் அண்ட் டெஃபினட் ஸ்லோ டவுன், சைன் ஆஃப் ஸ்லோ டவுன் வந்து இங்கே தெரிகிறது. அப்போ ரேபிட் இதுக்கு முன்னாடி வந்ததுனால தான் ஸ்டாக்னன்ட் வரும். ரேபிட் ஹை, அப்போ இங்கே ஹை வருமோ? அப்போ இங்கே வந்து இங்கே ரேபிட் போட்டுக்கலாம், இங்கே ரேபிட் போட்டு இங்கே ஸ்டாக்னன்ட் போட்டுக்கலாம். சரி, இங்கே வந்து ஸ்டடி க்ரோத் போட்டுக்கலாம். ஸ்டடி ஆனதுக்கப்புறம் ரேபிட் ஆகுது. 314224 3124 சி ஆன்சரு. ஆமாடா. சரி, பார்த்துக்கலாம். அகைன் 1901லேருந்து 2000 1921 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருந்தது என்னன்னா ஸ்டாக்னன்ட் க்ரோத். அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெமைன், அப்புறம் க்ரோத் ரேட் இல்லை. அதுக்கப்புறம் 51 ஹை பர்த் ரேட் ப்ளஸ் ஹை டெத் ரேட், அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாக்னன்ட் க்ரோத். சரி, 51லேருந்து 21லேருந்து 51க்குள்ளே என்ன நடந்திருக்கு? ஸ்டடி க்ரோத். அப்போ வந்து டெத் ரேட் கம்மியாயிருக்கு, ஹை க்ரோத் ரேட் மட்டும் வளர்ந்துட்டே இருந்திருக்கு. சரி, அடுத்தது 51லேருந்து 81 அந்த 30 வருஷத்துல நடக்குதுன்னா மறுபடியும் டெத் ரேட் ரொம்ப லோ ஆகி பர்த் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு. ஏன்னா அங்கே வந்து ஃபேமிலி பிளானிங்கிறது மேண்டேட்டரி ஆக்கப்பட முன்னாடி, அதுக்கப்புறம் தான் ஆக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரோத் ரேட் வந்து டெத் ரேட் கம்மியாகி க்ரோத் ரேட் வந்து நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் அது டெஃபினட் ஸ்லோ டவுன் வந்து பின்னாடி காமிக்க போகுது, சைன் இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. நல்லா இருக்குது. ஆனால் நம்ம யூஸ்வலாக இப்படி தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இப்போ புதுசாக கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக ஹை பர்த் ரேட், டெத் ரேட் அப்படின்னு தான் கேட்பாங்க. சரி, இந்தியன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியன் ரயில்வே சிஸ்டம் இஸ் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. லார்ஜஸ்ட் அட்ஜெக்டிவ். நேஷனல் ஹைவேஸ் cater for 45% ஆஃப் த டோட்டல் டிரான்ஸ்போர்ட் டிமாண்ட்.
நேஷனல் ஹைவேஸ் 45% ஆஃப் டோட்டல் டிரான்ஸ்போர்ட் டிமாண்ட். இது என்னமோ கரெக்ட் தான். ஆனால் ஒன்லி ஹோல்ஸ் 2% அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருந்தாங்க. அக்கார்டிங் டு த ஸ்டேட், த கேரளா ஹேஸ் த ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ரோடு சர்ஃபேஸ். இதெல்லாம் ரொம்ப ஓவர் வச்சுக்கலாம்னா. நம்பர் 7 வந்து லாங்கஸ்ட்ன்றாங்க. அந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி வர நம்பர் என்ன? 7ஆ? அது 1. லாங்கஸ்ட். அடுத்து இந்த 7 வந்து வாரணாசி டு கன்னியாகுமரி தான். ஓகே, அப்படின்னா சின்னது தான் அதை விட. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு நினைக்கிறேன். செகண்ட், தேர்ட் லார்ஜஸ்ட்னு நினைக்கிறேன். யூஎஸ்க்கு அப்புறம். யூஎஸ் தான் செகண்ட், ஆமா. யூஎஸ், சைனா, அப்புறம் இந்தியா. அப்படின்னா 2 and 3 தான் போடணும். அப்போ கேரளா தான் வந்து ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ரோடு சர்ஃபேஸா? சர்ஃபேஸ் ரோட்ஸ் இருக்கலாம். கரெக்டா? இல்ல 2 and 4 கொடுத்துருக்கான். ஓடு. தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் சர்ஃபேஸ். இதையும் பார்த்த மாதிரி. அது தெரியல. கேரளால இது இருக்குல்ல, வெஸ்டர்ன் காட்ஸ் அதிகம்ல, போட முடியாதுல்ல. இல்லைங்க, கேரளா தாங்க ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ரோட் சர்ஃபேஸ். தமிழ்நாடுன்னு தான் எனக்கும் பார்த்த மாதிரி இருக்கு. டெக்ஸ்ட் புக்ல தான் கொடுத்துருக்கோம். இந்தியா வந்து லார்ஜஸ்ட் இன் ஏஷியாமா. ஓ, ஆன்சர் என்ன தெரியுமா? ஆன்சர் வந்து பிஎன்சி ஒன்லி. அப்படின்னா 7th லாங்கஸ்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். 2 and 4 தான் ஆன்சர். அதாவது 45% கரெக்ட். நீங்க கேட்ட கொஸ்டினே வேற. டிமாண்ட் கேட்டர் பண்ணது தான் நேஷனல் ஹைவேஸ், சின்னதா இருந்தாலும். 4 தான் 7th லாங்கஸ்ட். நம்பர் 7 தான் வந்து லாங்கஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்க மாத்தி கொடுத்துருக்காங்களே. ஒரு நிமிஷம் இருங்க. கேரளா தப்பு தான். ஆனால் ஏன் அப்புறம் ஆன்சர் இங்க என்ன சொல்றாங்க? ஏன் எனக்கு தெரியல, மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரா இஸ் ஹையஸ்ட் ரோடு டென்சிட்டி, நாட் தமிழ்நாடு. ஆனா அங்கேயும் தான் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு பயங்கரமா. வாரணாசி டு கன்னியாகுமரி தான் லாங்கஸ்ட் தான். அதுவும் கரெக்ட். சரி, இது எப்படி எடுக்கிறது? இந்த லார்ஜஸ்ட்ன்ற அப்ஜெக்டிவ் வச்சு எடுத்துரும். நிறைய தப்பு போட்டோம். இது இந்த பண்ணு போட்டுருவோம். டிமாண்ட், ரோடு டிமாண்ட் தான் கேட்டிருக்காங்க. மேபி கேட்டர் ஆகலாம். மேபி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஆன்சர் எடுக்கணும். 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதர் மேபி 3 or 4. 50-50 தான் போகலாம். சரி, யூஸ்வலாக லொக்கேஷன்ஸ் தப்பு எடுப்பீங்களா? அதனால கேரளா தப்பு எடுத்துருங்க. என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவேன். ஏன் ஆனா இப்ப எல்லாம் மாறி இருக்குல்ல. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி தானே லாங்கஸ்ட். 2002க்கு முன்னாடி அந்த நேஷனல் ஹைவே போட்டு முடிச்சிட்டாங்களாக்கா? இல்லடா, இப்போ இந்த கேள்வி கேட்டா நம்ம எப்படி 7 இஸ் த லாங்கஸ்ட்னு சொல்ல முடியும்? ஆனா அவங்க இப்ப ஆன்சர்லயும் வந்து அவங்க தானே கொடுக்குறாங்க. இப்ப போட்டா 44 வந்துச்சுடா கூகுள்ல. இப்போ நியூல போட்டா 44 வரும். அப்படி பார்த்தோம்னாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி தானே லாங்கஸ்டா இருக்கும். சரி, அப்ப பேட்டர்ன் டிரைவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து இதை வந்து பிரச்சனை வைக்கல. அதான் நம்பர் 7ல லாங்கஸ்ட் ரோடுன்றது பிரச்சனை வைக்கல. இப்போ 44 கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே கேரளான்றது தான் பிரச்சனை. ஒரு வாட்டி எலிஃபண்ட் ஹையஸ்ட் டென்சிட்டி வந்து ஒரு ஒரு இடத்துல சொல்லி தப்புன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இது கேரளால எலிஃபண்ட் அதிகமா இருக்கும். தப்பு தானே ஸ்டேட்மெண்ட்? அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி தான் இதுவும். சரி, சொல்லு. ஃபார் த லாங்கஸ்ட். ஆனா அதுக்கு இன்னொரு பேரு முன்னாடி வந்து NH7 இருக்கு. ஓ, சரி. ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் எதில் வச்சிருக்காங்கன்னு செக் வச்சிருக்காங்க, கண்டு வச்சுக்கோங்க. சரி, ஆவரேஜ் ஆனுவல் டெம்பரேச்சர் ஆஃப் மெட்ராலஜிக்கல் ஸ்டேஷன் ஆஃப் 26 டிகிரி செல்சியஸ். இட்ஸ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து 63 டிகிரி சென்டிமீட்டர் அண்ட் ஆனுவல் ரேஞ்ச் டெம்பரேச்சர் இஸ் 9 டிகிரி செல்சியஸ். ஸ்டேஷன் இன் கொஸ்டின் இஸ்
ராகுல் போயிட்டானா? போயிட்டான்னு நினைக்கிறேன். கால் பண்ணி பாருங்கக்கா. கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்கு. யாக்கா. இதுக்கு ஆன்சர் அலகாபாடா? சென்னைடா. எப்படிங்க இது ஆடோ நோட் எடுக்கிறது? இங்க பாரு, ரெண்டுமே கடற்கரை நகரம். மழை பெய்யறதும் மான்சூன்ல 63 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எப்படி ஆடோ நோட் எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல. மேபி நான் சிறப்புஞ்சை மட்டும் வெளியே எடுக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் 9 டிகிரி செல்சியஸ். அது வந்து ஒரு ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் 9 டிகிரி செல்சியஸ்னா 26 - 4.5. 21.5 இருந்து 30.5 மாறிட்டே இருக்கும். சென்னையில 40 அடிக்குது டிகிரி செல்சியஸ். ஓ, ஆனுவல் ரேஞ்சு ஏன் அது ஃபீல்ஸ் லைக் 40 தான்டா சொல்லுவான். ஆனா 40 அளவுக்குலாம் வராது. வரும். அதான் கரெக்டு. ஆனா நான் எப்படி நம்ம ஆடோ நோட் எடுக்கிறதுன்னு தெரியலக்கா. இதை எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு போட்டிருக்காங்க? எக்ஸ்பிளனேஷன் இந்த கொஸ்டினே தான்க்கா திருப்பி எழுதியிருக்காங்க. நீங்க பாருண்ணா, டெக்ஸ்ட் புக்ல பாரு. ஆனா இந்த இந்த தமிழ்நாடு ஜியாகிரபி புக்ல சொல்லுவாங்க வி ஆர் லைக் அதான் சென்னை லைக் அது என்ன சவானா டைப் பண்ணு ஏதோ ஒரு அகாடமி புக்ல அது போட்டிருக்காங்க ட்ராபிக்கல் சவானா டைப். டிராபிக்கல் சவானா டைப். யாப். அண்ட் ஆவரேஜ் ரெயின்ஃபால் அதையே கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் கொடுக்கல. அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் மெட்ராலஜிக்கல் ஸ்டேஷன் என்னன்னா அப்படியே எழுதிருக்கீங்க. இல்லக்கா கொடுக்கல. வேதாந்தூல கூட கொடுக்கல. இங்க பாருங்க, ஒன்றும் கல்கட்டாக்கும் சென்னைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் கொல்கட்டா வந்து 26.2 டிகிரி செல்சியஸாம். சரியா? ரெயின்ஃபால் வந்து 68.3 டிகிரி செல்சியஸ். இட்ஸ் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து 10.9. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கோஸ்டல் ஏரியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துல எண்டப் ஆகணும். அலகாபாத் தூக்கிடலாம் அப்படின்னா கூட. அலகாபாத் ரொம்ப வார்மஸ்ட். ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து 38 டிகிரி செல்சியஸ் தான். ஐ மீன் 38 இதுதான்.
வி ஹாவ் டு கோ வித் சென்னை ஆர் கொல்கட்டா. இன்னுமே பெரிய சிட்டி தெரில எப்படி போடுறதுன்னு ஆக்சுவலாக இந்த கொஷின் ஆக்சுவலாக கேட்டால் விட்டு தான் வரணும் போல இருக்கே. Sea coast of the which of the following state has become a famous as a nesting place for the giant olive riddle turtle of South America from South America. சரி நம்ம டிரைவ் பண்ணியே போடுவோம். Sea coast famous nesting site giant olive riddle turtle of South America. ஈஸ்ட் கோஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணி மோஸ்டா. அப்படி எடுத்தா தமிழ்நாடு ஒடிஷா வராங்க. ஏன் சரி ஓகே. ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து நம்ம பீச் நல்லா இருக்கு அப்படின்னு எடுக்கலாம். நெஸ்டிங் கிரவுண்டு அப்படின்னு எடுக்க முடியாது கேவி. ஏன்னா ஆடோ நோட்ல வந்துச்சுன்னா ஓகே. ஆனால் ஈஸ்ட் கோஸ்ட் ப்ரிஃபர் எப்படி பண்ணுவான்னு தெரியல. ஈஸ்ட் கோஸ்ட்ல நான் கான்செப்ட் வச்சு தான் சொல்றேன். நமக்கு டெபாசிஷன் சில்டிங் இருக்கிற இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் ஸ்டீப் சைட் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லா ராக்கி இல்ல. ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிஷ் வந்து குஜராத்ல கல்ஃப் ஆஃப் மன்னார்ல தான் ப்ரீடிங் கிரவுண்டா யூஸ் பண்ணுது. சரி கல்ஃப் ஆஃப் கட்சில் அப்படியும் இருக்கு. இதுவும் ப்ரீடிங் கிரவுண்ட் தான், கிட்டத்தட்ட நெஸ்டிங் பிளேஸ், தங்குற இடம். ப்ரீடிங் கிரவுண்ட் தங்குற இடம். ரொம்ப கடினம், மாட்டுவோம் எதுக்கும். சரி. With reference to the India, which of the following statement is not correct? About 1/3 of the area of a country records more than 750 million millimeter of annual rainfall. Okay. 1/3 of the area of a country records 75 millimeter 75 centimeter மழை பெய்யும் annual rainfall. 1/3 of the area. ஓகே. இது அப்படியே ரெயின்ஃபால் மாதிரி இருக்கு. அந்த இன்சோலேஷன் கேட்டிருந்தாங்களே. டாமினன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் எ கண்ட்ரி இஸ் வெல். இது அட்ஜெக்டிவ் சரியா. alluvial soil is a predominant type of soil in the northern plain of India. alluvial soil predominant கேட்டிருந்தாங்களா ஒரு வாட்டி. laterite soil predominant அது மாதிரி. mountain area accounts for about 30% of the surface area of a country. mountain area மட்டும் 30% வந்து வச்சிருக்கான். எது கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. கரெக்டா தப்பா? ஆன்சர் வந்து which of the following statement is not correct கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட்ன்றது டாமினன்ட் வந்து வெல் இரிகேஷன் பண்றோம்ன்றது. கேனல் இரிகேஷன் தான் அதிகமா பண்றோம். இல்ல கேனல் முன்னாடி லைக் 90-70 மாதிரி. இப்ப வந்து வெல் டியூபெல் தான். ஓடே. இப்ப கரண்டா வெல் டியூபெல். ஆனா அப்ப என்ன 2012 எப்படின்னு தெரியல. இது கரெக்ட்னு வச்சுக்கலாம். அலுவியல் சாயில் வந்து கரெக்ட்னு வச்சுக்கலாம். மவுண்டன் சாயில் 30% எனக்கு தெரியல. 1/3 ஆஃப் த கண்ட்ரி 75 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யுதுன்னு சொன்னா சரி. நம்ம டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே இருக்கிற இடம். இது இல்லாம வந்து இந்த மேகாலயா, அப்புறம் குஜராத், அப்புறம் மான்சூன் ஏரியா எல்லாத்தையும் சேர்த்துனா 1/3 கூட வரைச்சிக்கலாம். ஏன்னா 75 சென்டிமீட்டர்ன்றது ஓகே. இதுவும் கரெக்ட்னு வச்சுக்குவோம். இப்போ பிரச்சனை என்ன வச்சுக்கலாம்னா இது ரெண்டுத்துல வச்சுக்கலாம். பிஆர்டி. ஆன்சர் என்ன? பி. இதான் டாமினன்ட். அந்த இரிகேஷன்ல தான் பிரச்சனை வச்சிருக்காங்க. இப்போ வெல் டியூபெல் தானா? 46% வெல் டியூபெல் சார். 24 தான் கேனல். ஆனா முன்னாடி கேனல் தான் அதிகம். கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வெல் டியூபெல்ஸ் சப்சிடிஸ்னால டியூபெல்ஸ் அதிகமா வந்துட்டோம். ஓகே. வெல்லு டியூபெல்ஸ் இதுதான் ஹையஸ்ட். இப்போ கேட்டால் அப்போது மற்ற ஃபேக்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. மவுண்டன் ஏரியா வந்து 30% ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கண்ட்ரியை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மழை பெய்யுறது வந்து 1/3 ஆஃப் த இந்தியா சர்ஃபேஸ் லேண்ட் வந்து 75 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஓகே. ஓப்பன் ஸ்டண்டட் ஃபாரஸ்ட் வித் புஷஸ் அண்ட் small tree having a long root and sharp thorns or pines. sharp thorns மறுபடியும் கொடுத்துருக்கான். அது pines are commonly found in என்ன கேட்டிருக்காங்க. புஷஸ் இருக்கு, ஸ்மால் ட்ரீஸ் இருக்கு, லாங் ரூட்ஸ் இருக்கு. அதில் லாங் ரூட்ஸ்னாலே சம்திங் ஏதோ டெசர்டிக் ஏரியா இல்லைன்னா அரிட் ஏரியா. தான்ஸ் இருக்கு, அப்புறம் கன்ஃபார்மாக அரிடு. ஸ்பைனும் இருக்காங்க. ஸ்பைன்ஸ் ஒடிஷாவோட ஈஸ்டர்ன், ஆந்திர பிரதேஷோட வெஸ்ட். ஆந்திர பிரதேஷ் அதோட வெஸ்ட். கொஞ்சம் பிரச்சனையான ஏரியா தாங்க. நார்த் ஈஸ்டர்ன் தமிழ்நாடு. நார்த் ஈஸ்டர்ன் சென்னை தான் வருது. சிவாலிக் அண்ட் ஒடிசா தூக்கியல ஈஸ்டர்ன் ஒடிசா கோஸ்டல் ஏரியால. ஈஸ்டர்ன் ஒடிஷா ஏரியா. அதே போல் இங்கே பாரு நார்த், இதுவும் வந்து கோஸ்டல் ஏரியா. நார்த் ஈஸ்டர்ன் கேட்டாலே கோஸ்டல் ஏரியா. சிவாலிக் அண்ட் தெராய் ரீஜியன் கண்டிப்பாக இருக்காதுல்ல. சிவாலிக் தெராய் ரீஜன்லாம் கண்டிப்பா இருக்காது. இது வந்து கொஞ்சம் அரிட் ஏரியா தான். என்ன சொல்லுவாங்க அதை ரெயின் ஷேடோ ஏரியா.
ஒரு வாட்டி மேப்ல ரெயின் ஷேடோ ஏரியா கேட்ட ஆன்சர் கரெக்டா? கரெக்டா? ஒரு வாட்டி ரெயின் ஷேடோ ஏரியான்ட்டு மேப்ல கேட்டிருந்தாங்க. அந்த ஏரியா இதை தான் ரெஃபர் பண்ணுச்சு. அந்த ஏரியாவை கொஷினாவே கேட்டாங்க இப்போ. சரி, அச்சரா, ரத்னகிரி, கொண்டாப்பூர், பிச்சாவரம் அண்ட் வெம்பநாடு. சூப்பர். ரத்னகிரி ஒன்று பார்த்தோம்ல, ரத்னகிரி, கோவா, ஆந்திர மகாராஷ்டிரா. பிரதேஷ்ல தான் பார்த்தோம் அதை. ஆந்திர பிரதேஷ் இல்ல ரத்னகிரி மகாராஷ்டிரா. ரத்னகிரி கோவாடா, கோவா மகாராஷ்டிரா கிட்ட இருக்கும். சரி, இது மேங்க்ரூவ்ஸ் கேட்டிருக்காங்களா? சரி பார்ப்போம். மகாராஷ்டிரா, கோவா இல்லைல்ல, மகாராஷ்டிரா. பிச்சாவரம் வந்து தமிழ்நாடு, வெம்பநாடு கேரளா. அப்போ கொண்டப்பூர் கர்நாடகா. ஓகே. பிக்கு 1, ஏக்கு வந்து 4, 5, பிச்சாவரம் 5 and 2. சரி, அப்போ அச்சர, ரத்னகிரி வந்து மகாராஷ்டிரா, கொண்டப்பூர் வந்து சார் பீடா? ஆன்சர் பியா? பிபி. இல்ல டி தான் சாரி. உள்ள படிச்சு பார்த்தா மாத்தி கொடுத்துருப்பாங்க. தி சீக்வன்ஸ் ஆஃப் ரிவர் கோதாவரி, மகாநதி, தாப்பி, நர்மதா தாப்பி டிக்ரீசிங் ஆர்டர்ல எது கேட்டிருக்காங்க? லென்த்ல கேட்டிருக்காங்க. சரி, கோதாவரி பெருசு. ஓகே, கோதாவரிக்கு அப்புறம் நர்மதா தான் வருவாங்க. நர்மதாக்கு அப்புறம் தான் மகாநதி அண்ட் தப்பி. Which of the following state has the highest population density, highest 2001 census? இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி கேட்டுனே இருக்கிறானுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பயும் வெஸ்ட் பெங்கால் தான் கொடுக்கப்பட்டதில் பெருசு. நந்தாதேவி பீக்ஸ் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் நந்தாதேவி எதில் இருக்கு? சரி, இதை குன்னும்னு ஒரு வாட்டி கேட்டாங்களா? நந்தாதேவி உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. அசாம் கிடையாது, நேபாள் கிடையாது, சரி, பஞ்சாப் கிடையாது. குன்னும் ஹிமாலயாஸ் ஆர் நேபாள் ஹிமாலயாஸ். நந்தாதேவி பீக் வந்து குன்னுமே பண்ணலாமா? ஆமா. இதுதான் அந்த அந்த இதுல வந்து நகோர்னாகாரா, இதை நகோர்னாகாரா வந்து அந்த பெல்ட் அடிக்குங்க, அது பேர் என்ன? அம்சா பார்வால கேட்டிருந்தாங்க. among the following city, which one of the highest altitude above the mean sea level? highest altitude sea levelல இருந்து. இது டெல்லி ரிட்ஜ் வந்து மேல இருக்கும். அந்த என்ன ஹில்ஸ் அது? ஏதோ ஹில்ஸ், நாக்பூரும் ஹில்ல தான் இருக்கான். பெங்களூரும் ஹில்ல தான் இருக்கு. ஜோத்பூரும் ஹில்ல தான் இருக்கு. சரி, ஜோத்பூர் வந்து ஆரவல்லி பக்கத்துல இருக்கு. நான் பெங்களூரே போடுவோம், ஏன்னா அது வெஸ்டர்ன் காட்ஸ், கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஆனா வேலியில இருக்குது, பெங்களூர் வேலி. அது ஹையஸ்ட் ஆல்டிடியூட் டெல்லியே போடும்போ. டெல்லி தானா? இல்ல பெங்களூர். போடா, இது ரெண்டு வேணா தூக்கலாம். ஜோத்பூரையும் நாக்பூரையும் வேணா தூக்கலாம், ஏன்னா நார்மல் பிளெயின் சிட்டின்னு தான் நினைக்கிறேன். ஆனா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நாக்பூர் வரைக்கும் வரும். ஆனா ரொம்ப தள்ளி தான், இந்த பக்கம் தான் இருக்கு. அதனாலதான் இந்த நாக்பூரை வந்து டெல்லிக்கு லாங்கிடியூட்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா? அது இதோட தான் லிங்க் ஆகுது. அதுல நாக்பூர் ஆப்ஷன் இருக்கும். மேல டெல்லி இருந்துச்சுன்னா நாக்பூர் வெளியே போயிடுச்சு. அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ் கவர் பண்ண முடியாது. அதனால அந்த நாக்பூர் அந்த ஆப்ஷன் நாக்பூர் எலிமினேட் பண்ணலாம். ஆனா இதுல நீங்க பெங்களூர் தான் போட்டாகணும், ஏன்னா அது வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு மேல இருக்குது. அது ராய்சேனா ஹில்ஸ்னு சின்னது தான், ரொம்ப பாப்புலர் ஹில்ஸ் கிடையாது. சரி, மறுபடியும் ஜபல்பூர். longitude of ஜபல்பூர் லொகேஷன் இஸ் பிட்வீன் தோஸ் ஹூ ஆஃப் இண்டோர் அண்ட் போபால். சத்தியமா தெரியலங்க எனக்கு. அவுரங்காபாத் லொகேஷன் வந்து வதோராக்கும் பூனேக்கும் நடுவில் இருக்கு. பெங்களூர் வந்து மோர் சவுத்வேர்டு தென் சென்னை. ஓட வேணாம், ஆன்சர் வந்துருச்சு. அப்போ 2 ஒன்லி. அவுரங்காபாத் பேர் மாத்திட்டாங்கல்ல, அதை என்னன்னு மாத்திருக்காங்க? அவுரங்காபாத்தை வடோரா அண்ட் பூனே. அலகாபாத் தானே மாத்துனாங்க. அவுரங்கசீப்போட பெரிய மாத்தி விட்டானுங்க அக்கா. அலகாபாத்தையும் மாத்தினாங்க. இந்த மாதிரி முகல் ரூலரோட லெகசி இருக்கிறது எல்லாமே தூக்கிட்டானுங்க. அப்ப ஜபல்பூர் வந்து இண்டோருக்கும் போபாலுக்கும் நடுவில் இல்லை.
சாம்பாஜி நகர்னு மாத்திருக்காங்களாம். ஷாமாஜி நகர். சரி. Which one of the following state is smallest in area? Which of the following state is the smallest in area? இருக்கிறதுல சின்னது. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத். ஓட கர்நாடகா பெருசு நம்மளை விட. கர்நாடகா பெருசு, இவன் தான் பெருசா இருப்பான். குஜராத், ஆந்திரா, தமிழ்நாடுல இப்ப பார்த்தா ஆந்திரா ஆந்திரா இருக்குங்க, தெலுங்கானா பிரிச்சுட்டாங்கல்ல. ஓ ஓகே. அப்போ இப்போ போட முடியாதுல்ல. அப்போ ஆந்திரா அப்போ பெருசாக தான் இருக்கும். அப்போ குஜராத், தமிழ்நாடு. குஜராத்தோட கோஸ்ட் லைனே பெருசுடா. அப்படி பார்க்காத. ஆந்திராவுக்கும் குஜராத்துக்கும் அந்த கோஸ்ட் லைனே பெருசு. அதை வச்சு பாரு. அப்படின்னா தமிழ்நாடு தான் சின்னதா? தமிழ்நாடு தான் சின்னதா என்ன இருக்கும். ஆன்சர்? ஆன்சர் என்ன? தமிழ்நாடு. ஓ ஒரு ரவுண்டா 81க்கு பி. 81 என்ன ஆன்சர்? 81க்கு பி 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 2 ஒன்லி. இது ஒன்று தான் ஆன்சர். தப்பு இல்லைன்னா தப்பு. ஆக்சுவலி இந்த பெங்களூர் சவுத்தோட வச்சு ஒரு டைம் மேப் வச்சு 2021 என்னவோ வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஏங்க இதுதாங்க அது டெல்லிக்குங்க. டெல்லியோட தான். இங்க பாரு, இங்க லொகேஷன் பெங்களூர் தெரிஞ்சிருக்கணும். இங்க லொகேஷன் மேண்டேட்டரியா நாக்பூரோட தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா தான் அந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி டெல்லியும் பெங்களூர் ஒரே இடத்துல இருக்குது. இந்த ஆப்ஷன்ல பெங்களூர், டெல்லி, நாக்பூர் 3மே வந்து எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த ஆப்ஷன்ல காம்பி போட முடியும். 21 क्वेश्चन தான சொல்றேன். 21 क्वेश्चन. செம क्वेश्चन இல்ல? லாங்கிட்யூட் வச்சு ஏதோ கேட்டாங்க அப்போ. அதெல்லாம் ரொம்ப டஃப்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இங்க ரெலவன்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம். இதெல்லாம் பார்த்துதான் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ரொம்ப யூனிக்கா இந்த क्वेश्चन கூட நோட் பண்ணிக்கிறேன். 80 81. Okay. Among the following cities, which is the nearest to Tropic of Cancer? Tropic of Cancer 23.5 போட்டுக்கலாம். மறுபடியும் அதே வரான் பார்த்தியா? அதே தான். ஜோத்பூர் கொஞ்சம் மேலே இருக்கான். நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கு. கொல்கட்டா கூட இருக்கு. டெல்லி தூக்கிடு. ஜோத்பூர் கூட ராஜஸ்தான். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு டார்கெட். இதில் நான் மோஸ்ட் ஃபேமஸாக கல்கட்டா போடுறேன். ஆன்சர் என்ன? கரெக்ட், கல்கட்டா. ஏன்னா ஓகே, அப்போ நாக்பூர் வந்து எல்லாத்துலையும் அடி வாங்குறாங்க. Which of the following union territory do the people of a Onge tribe live? Onge tribe யூனியன் டெரிட்டரி. இதுக்கு முன்னாடி 2-3 ட்ரைப்ஸ் பார்த்தோம். இப்போ ஆன்கேவை எப்படி எலிமினேட் பண்ணுறது? ஏன்னா யூனியன் டெரிட்டரினே கேட்டாங்க அவங்க. லக்ஷதீப், தாத்ரா நகர் ஹைவேலி, இதுவும் ஐலாண்ட் நேஷன்ஸ். இது ரெண்டும் உள்ள இருக்கு. இல்லை வேற ஏதாவது? ட்ரைபல் அதிகமா இருக்க யூடி பார்த்தோம். லக்ஷதீப் 80% ட்ரைபல் நினைக்கிறேன். லக்ஷதீப் ஆன்சர் வருது. அப்போ அந்தமான் வரும். எப்படி இருக்கிறது? ஃபைண்ட் சம் ஆடோ நோட். எனக்கு தெரிஞ்ச இந்த டைமென்ஷன்லேயும் ஆடோ நோட் தெரியலைங்க. இதில் ட்ரைபு கூட லிங்க் பண்ணி பார்க்குறதா இருந்தால் எப்படி ஆடோ நோட் எடுக்கலாம்? ரிசர்வ் பண்ணுங்க அக்கா. அப்படி போட்டுருங்க அக்கா. அது 84. அடுத்து போகிறேன். National Thermal Power Corporation has diversified into a hydro power sector. Okay, Power Grid Corporation of India has diversified into the telecom sector. National Thermal Power Corporation has diversified into a hydro power sector. Diversify ஆயிடுச்சா? சரி. Power Grid Corporation of India has diversified into telecom sector. Diversifiedனா உடஞ்சு போய் பெருசா வருதா? தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனா மாறிடுச்சா? சேஞ்சான மாதிரி சொல்லல, அதே இன்க்ளூட் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே. தெர்மலுக்கு ஹைட்ரோக்கும் சம்மந்தம். பவர் கிரிட்டுக்கு வந்து பவர் கிரிட்டுக்கும் டெலிகாமுக்கும் சம்மந்தம் இருக்கா? நெய்தர் நாட் டூவா? ஃபர்ஸ்ட் ஒன் வராதா? இல்ல, தெர்மல் பவருக்கு ஓகே வாட்டர் தேவைப்படும் தான். ஆனா இல்ல, ஹைட்ரோ பவர் செக்டர் அவங்க பண்றாங்க. என்டிபிசி நிறைய தெகிரி டேம்லாம் அவங்க தானே பண்ணாங்க. என்டிபிசி இப்போ எனக்கு சோலார் இதுமே வந்து என்டிபிசி தான் பண்ணிட்டு இருக்கு ராமகுண்டம்ல. அப்படியா? ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் பார்த்தோம்ல, ஓம்கரேஸ்வர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதான் என்டிபிசி தான் பண்ணிட்டு இருக்காங்க.
ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான் இது. புரிஞ்சிச்சு. தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஒரு ஹைட்ரோ பவர் செக்டார் எடுத்து அதுக்காக தண்ணி எடுத்துட்டு போலாம் அவன். இதுக்கு தெர்மலுக்காக எடுத்துக்கலாம். மேபி. நல்ல கொஸ்டின் ஏதோ 85 நோட் பண்ணிக்கிறேன். Damodar Valley Corporation is a full multi-purpose river water project of independent India. First multi-purpose river valley project. Damodar தான் வந்து first தான். Damodar Valley Corporation includes the thermal and gas power station. Gas, thermal ஓகே, multi-purposeனா எல்லா பர்பஸும் இருக்கு. கோல் யூஸ் பண்ணோம், கேஸ் யூஸ் பண்ணோம்னு சொல்றாங்க. சரி ஓகே, 2 ஒன்லி ஆன்சரு. ஆன்சர் ஏ. செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா எக்ஸ்பிளனேஷன்ல போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இல்ல ஏன்னா இதுல வருது. இல்ல போத் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட்ல. என்னடா இது? இது ரெண்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஒரு வாட்டி மைத்தோன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தெரியுமா? ஒரு மேட்ச்ல 2022ல. அது இந்த ப்ராஜெக்ட் தான். மைத்தோன் பவர் லிமிடெட் பஞ்சத் அப்படின்றது தான் இங்க பண்றாங்க. தாமோதர் ரிவர் வேலி தட் இன்க்ளூட்ஸ் அ மைத்தோன். எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஆன்சர் 1 ஒன்லயும் தான் கொடுத்துருக்காங்க. 1 ஒன்லயே வச்சுக்கோ. ஏன் சொல்லுங்க? தாமோதர் வேலி கார்பரேஷனோட மெயின் வெப்சைட்லயே அப்படி எதுவுமே இல்ல. கேஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு இல்லவே இல்ல. மைத்தோம் வந்து ஹைடல்டா. தெர்மல் ஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா கேஸ் ஸ்டேஷன் இன்னும் கரண்டா அதான் அவங்க கொண்டு கேஸ் வரலையா? எதுவும் இல்ல. அவங்களோட மெயின் ப்ராஜெக்டோட இதுல பாக்குறேன். இல்ல ரெனியூபிளுக்கு வந்திருக்காங்க, தெர்மலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் கேஸ் பவர் ஸ்டேஷனுக்கு இன்னும் வரல. ஓகே. ஹைடலும் இருக்கு. அதுதான் நீ சொன்னது மைத்தோன் ஹைடல் ப்ராஜெக்ட். யா. Which are the following statement? Okay, according to, among the Indian states, Andhra Pradesh has the longest coastline. Gujarat, longest. Which are highest number of airport? Highest number of airport. உத்தரப்பிரதேஷ். Yeah, உத்தரப்பிரதேஷ். 2004 காங்கிரஸ் ஆட்சியில குஜராத்தை வச்சு செய்வாங்க. எப்படி ஆன்சர் கரெக்டா? டியா? இவன் பி கொடுத்துருக்கான். மேபி குஜராத்ல மொத்தமா 19 ஏர்போர்ட் இருக்கு, குட்டி குட்டியாவே. இது ஒரு தடவை டிஎன்பிசி கொஸ்டின் கூட நினைக்கிறேன். ஆனா யூபியில தாங்க அதிகம். இப்ப லக்னோல பண்ணும்போது கூட அதிகமா இருக்க ஆபரேஷன் ஏற்படுவது யூபியில சொல்லியிருக்காங்க. என்ன கரெக்ட் பண்ணுவோம்? ஆனா ஆக்சுவலி இவன் ஏர்போர்ட் மட்டும் கொடுத்துருவான். அவன்கிட்ட நிறைய மைனர் ஏர்போர்ட் இருக்கு, அங்கேயும் இறக்குறதுக்கு. மொத்தமா 19. சரிக்கா. நெட்ல போட்டா உத்தரப்பிரதேஷ் ஆபரேஷனல் ஏர்போர்ட்னு கொடுத்துருக்கான். மகாராஷ்டிரால வால்யூம் படி தான் கொடுத்துருக்காங்க. இதுல இதே வரல, குஜராத்தே வரலையே. ஜென்ரலா போட்டா இப்ப கரண்டா ட்ரெண்ட்ல கரண்டா மேபி இருக்கலாம். பட் நான் படிக்கும் போது 2019 வந்துச்சு. குஜராத் தான் குஜராத் அப்ப. ஓகே, இப்ப வந்து உத்தரப்பிரதேஷாங்கக்கா. ஓகே ஓகே, மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க.
மகாராஷ்டிரால தான் 9 ஆபரேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. குஜராத்ல 8 இருக்கான். நீங்க சொல்ற உத்தரப்பிரதேஷ்ல 6 இருக்குன்னு சொல்றாங்க அதுல. எதுல தெரியுமா? டாப்பர்ஸ்னு ஒரு சைட்ல. ஆன்சர் டி ஏத்து குடுக்குறாங்க. பண்றான் இந்த வருஷம் மட்டுமே 10 வந்திருக்குடா யூபில. மேபி அதனால வேணா அப்படி பார்த்தாலும் டி தானே வரணும். யூபி சொல்றாங்களா? சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஏர்போர்ட்ஸ் அந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்ஸ் கேட்குற பட்சத்தில் சிஏபிஎஃப்லையும் 2024 ஒரு ஏர்போர்ட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான். 87 நோட் பண்ணிக்கோங்க. 87. ஆக்சுவலி என்னன்னா, இந்த மாரி கொஸ்டின் வரும்போதுடா, நான் இப்பதான் பார்க்குறேன். திரும்ப விக்கிபீடியாலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் சொன்னது 19 ஏர்போர்ட் இருக்கு. இவன் ஆப்பரேஷனலா, நான் ஆப்பரேஷனலாலாம் கேட்க மாட்டேங்கிறான் பாரு. அப்படி கேட்டா, அந்த காவியாவும் அரவிந்த் சொன்னதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். சரி அப்போனா நம்ம வந்து 2ன்னு வச்சுக்கணுமா? அப்போ 19 தான் நீங்க சொன்னது கரெக்ட் தானா? ஆமா. நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் அதிகம். பட் ஆப்பரேஷனல், நான் ஆப்பரேஷனல் தான் அவங்க மேட்டர் வைக்கிறாங்க. கிடையாது. பாண்டிச்சேரி மேட்டர் கூட ஒரு கிடையாது. ஏர்போர்ட் இருக்கு. பட் இட்ஸ் நாட் அன் ஆபரேஷனல் ஏர்போர்ட். அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியதான். ஓகே சரி. தர்பார் அப்பவே கேட்டாங்களா? தர்பார் ரீஜன் வந்து ஃபேமஸ் ஃபார் ஆழ்வார். ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டத்துல என்ன இருக்குது? நெய்வேலி பக்கத்துல ஜெயங்கொண்டம் ஆழ்வார் இருக்கு. வந்து ராஜஸ்தான் கோல் தான் தானே? இருக்கும். கோல் தான் கோல் இருக்கும். லிக்னைட் வச்சுக்கலாம். என்எல்சி லிமிட் தானே அப்ப லிமிட். எங்க இருக்கு எல்லுக்கு? சரி தார்வார் அப்ப என்ன? ஆழ்வார் வந்து ராஜஸ்தான் இல்ல, சோ காப்பர் போடலாமா? காப்பர் போட்டுக்கலாம். அப்ப தார்வார் வந்து கோல் போட்டுக்கலாமா? இது ஜெயங்கொண்டம் லிக்னைட் வச்சுக்கலாம். மேங்கனீஸ் வந்து கிரி கிரிதி 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 எங்க இருக்கு? 4-3 அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இல்லை கேவி. ஆன்சர் பிக்கு 3 வச்சு இருக்கு பாரு. கிருதி ஜார்க்கண்டா. ஜார்க்கண்ட்னா அப்போ மேங்கனீஸ் போடுறது ஜார்க்கண்ட்ல. மேங்கனீஸ் அதிகமா எங்க கிடைக்கும்னா கோல் வந்து ஜார்க்கண்ட் போடு, கிரித்துக்கு 1 போடு. சரி கோலிங்க போடலாம். மேங்கனீஸ் வந்து தர்வார் வேணா போடு. தர்பார் எங்க இருக்கு ஆக்சுவலா? இந்த கர்நாடகா தர்வார் பிளேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த கர்நாடகா ஆந்திராலாம் இருக்குல்ல, அந்த ட்ரை ரீஜன் கிட்ட ஏன்ஷியன்ட் ராக் சொல்லுவாங்கல்ல. ஓகே. அந்த தர்பார் ஜினேசிஸ்லாம் இருக்கும்ல. ஆன்சர் சியா? ஆமாடா. கோல். அப்ப கோல் வந்து கிரிதி. அது வந்து சத்தீஸ்கர் தானே சொன்னீங்க? ஜார்க்கண்ட். கிரிதி வந்து ஜார்க்கண்ட். ஆழ்வார்ன்றதால இந்த ராஜஸ்தான் போட்டுடலாம். மேங்கனீஸ் வந்து தர்வார் ரீஜன் கர்நாடகா. ஆனா மேங்கனீஸ் அதிகமா கிடைக்கிறது இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ்ல பார்த்தோம். லிக்னைட் வந்து ஜெயங்கொண்டம். என்எல்சி நெய்வேலின்னு சொல்லாம இப்போ என்ன ஜெயங்கொண்டம் கேட்டுக்கிறாங்க. சரி. நேஷனல் ஹைவே ரூட் இஸ் த லாங்கஸ்ட். மறுபடியுமா? கொடுக்கப்பட்டதுல இது லாங்கஸ்ட் ஃபாலோவிங்ல ஆக்ரா மும்பை, சென்னை தானே, பூனே முசலிப்பட்டினம். இது ரொம்ப சின்னதுதான். கொல்கத்தா ஹஜ்ரா எங்க இருக்குன்னு தெரியல. ஹஜ்ரா குஜராத். அப்ப அது கூட இருக்கலாம். ஏன்னா பெரிய எக்ஸ்டென்ஷன் தான் அது. ஹஜ்ரா வெஸ்ட் பெங்கால்ல தான். ஹஜீரா சாரி 7 பார்த்தோம்ல அக்கா. குஜராத் 2 இது சொன்னாங்கல்ல. ஹஜ்ரா தமிழ்நாடு. முன்னாடி கொஸ்டின்ல லாங்கஸ்ட் 7 பார்த்தோம்ல. ஆமா அது இது வாரணாசி to கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. ஓகே. லைக் சென்னை தானே கனெக்ட் ஆகணும்ல, மேபி ரூட் வருது இல்ல. நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் இது எக்ஸ்டென்ஷன் வச்சு வேணா பார்க்கலாமா? அப்படின்னா சூரத் ஹஜ்ரா வந்து குஜராத்ல இருந்து கொல்கட்டா இப்படி. ஆக்ரா டு மும்பை. ஆக்ரா டு மும்பைனா வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் டு மும்பை மகாராஷ்டிரா வராங்க. சென்னை டு தானே. சரி பூனே முசலிப்பட்டினம் எடுத்துருவோம். இதை கூட எடுத்துருவோம். இது ரெண்டுத்துல எது போடுவீங்க?
கொல்கத்தா, ஹஜீரா, சென்னை தானே. எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேணா கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். குஜராத், கொல்கட்டானா கொல்கட்டா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இல்லைன்னா ஒடிஷா, சத்தீஸ்கர் அட்லீஸ்ட்டு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ்க்கு அப்புறம் குஜராத் வரணும். 4 ஸ்டேட் கவர் ஆகுது. இதுனா தானேனா சென்னை, தமிழ்நாடு, ஆந்திரா, இல்லைன்னா கர்நாடகா போயிட்டு கர்நாடகாலேருந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் தானே போயிடலாம். 3 ஸ்டேட் தான் கவர் ஆகுது. அப்போ சி போடலாமா? ஆன்சர் என்ன? சியா? சி தான். நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வச்சு கவர் ஆகுது. அது இல்லாமல் எக்ஸ்டென்ஷன்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹஜ்ரா எங்கே இருக்குன்னு தெரியணும். எனக்கு தெரியாது ஹஜ்ரா. சரி. Which of the following sequences of the above from the north to south? சரி பாப்போமா. சஹ்யாத்ரி பர்வட், மகாதேவ் ஹில்ஸ் சென்ட்ரல் இந்தியாவில் தான் இருக்கு. சத்புராக்கு கீழே தானே. விந்தியா, சத்புரா, விந்தியா தானே கீழே கேவி. அது இந்தியா கீழே தான் தான் மேல, சத்புரா மைக்லா கீழ. மகத் சத்புரா கீழே தான் மைக்லா மகதி வரும்னு நினைக்கிறேன். இந்தியா மேலன்னு நினைக்கிறேன். விந்தியா, சத்புரா, விந்தியா, சத்புரா. இங்க மகாதேவ் சொல்றியா? மைக்லா மகதியோ அதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் தான் கேப் இருக்கும். Gap மைக்லா இருக்கும். மகதியோ வரும். இன்னொன்னு இது பேர் சஹ்யாத்ரி பர்வட்னா இது வெஸ்டர்ன் காட்ஸ் தான் சொல்றாங்க சஹ்யாத்ரி. எப்படி எடுக்கிறது இப்போ? பர்வட்ன்றது எங்க இருக்குன்னே தெரியலையே. அந்த மாதிரி விஷயம் இல்லை. சரி, இதை எடுத்தாலே சஹ்யாத்ரி வந்து மோஸ்டா அந்த குஜராத் மகாராஷ்டிரா தான் சஹ்யாத்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம சஹ்யாத்ரின்னு சொல்லுவோம். குஜராத்ல ஆரம்பிக்குது. அப்போ குஜராத் தான். இது குஜராத்ல வந்துச்சுன்னா மகாதேவ் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். மகாதேவ் இருக்கிறதுல கீழே. அப்போ இல்லைன்னா பாரு ஆப்ஷன்ல சத்புராக்கு அப்புறம் மகதியா வருது. இந்த இதுல மட்டும்தான் இருக்கு, டில மட்டும்தான் இருக்கு பாரு. கரெக்ட். ஆன்சர் கரெக்டா இது? டி சி. சி. ஓடே. சஹ்யாத்ரி தான் லாஸ்டா? மகாதேவ் தான் ஃபர்ஸ்ட். இதுல சாத்புரா கீழே தானே மகாதேவ் வரணும். கரெக்ட். சாத்புரா கீழே. என்னங்க மகாதேவ் தான் தப்பு ஆன்சருங்க. இது மகாதேவ் கீழே தான் இருக்கு. 3க்கு அப்புறம் தான் கண்டிப்பா 1 வரணும். 3க்கு அப்புறம் தான் கண்டிப்பா வரணும். இது ஆன்சர் இதுதான் கரெக்ட். மகாதேவ் ஹில்ஸ் கீழே தான் இருக்கு. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இது வேணாம். இல்லடா மகதியோ இந்தியா கீழே தான் மகதியோ. சாத்புராக்கு மேலதான் மகதியோ இருக்கு. இல்ல நான் பாத்துட்டு இருக்கேனே. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரேஞ்சஸ். என்னங்க சொல்றீங்க? கூகுள்ல செக் பண்ணது ஆன்சர். மகதியோ மைக்லா பக்கத்துல இருக்கு. சாத்புராவுக்கு கீழே தான் மகதியோ இருக்கு. சாத்புரா கீழே தான் இருக்கு. நான் இப்பதான் வரைஞ்சதை பார்த்தேன்டா. விந்தியா நடுவு சாண்ட்விச் மகாதேவ், மகாதேவ் கீழே சத்புரா. நான் மேப் கையில தான் வச்சிருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் சத்புரா கீழே மகதியோ இருக்கு? எனக்கும் அப்படிதாங்க தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் ஒரே மேப் தான் சத்புராவோட வச்சிருக்கீங்க. டாப் மோஸ்ட் மேல் பகுதி தான் மகாதேவ் ஹில்ஸ். ஏன்னா ஆன்சர் பெரிய ரேஞ்ச் சத்புரா ஹில்ஸ். 1-3 தான் கொடுக்குறாங்க. மகாதேவ் தான் ஃபர்ஸ்ட். மகாதேவுக்கு அப்புறம் தான் சத்புரா. சத்புராக்கு அப்புறம் தான் சஹ்யாத்ரி பர்வட். அக்கா நீங்க பாக்குறோம் நம்ம பார்த்த மேப் 2 பேர் பார்த்த மேப் தப்பு. மகாதேவ் தான் மேல. அப்ப விந்தியாவுக்கும் சாத்புராவுக்கும் நடுவில் இருக்க சாண்ட்விச் தான் மகாதேவ் இல்ல? அப்படிதான் சொல்ல வரீங்க? ஆமாடா. ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த சஹ்யாத்ரி. மகாதேவ் ஹில்ஸ் வந்து சத்புரா ரேஞ்சில தான் இருக்கு. நீங்க ரேஞ்சி ஹில்ஸ் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. யா புரியுது. பர்வட்னாலும் ஒரு ஹில்லுன்னு தான் நினைக்கிறேன். சரி. லேக் சாம்வர் இஸ் நியரஸ்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் சிட்டி ஆஃப் ராஜஸ்தான்? போடா வெண்ண. எனி கெஸ்? ஜோத்பூரா? ஜெய்ப்பூர்.
ஓகே. தெரியல எப்படி எடுக்கிறதுன்ட்டு. தெரிஞ்சா சொல்லுங்க. 2004 இவ்வளோ கொடூரமா இருக்கு. சரி, which are the following cities states select the correct answer with the code. Okay, Kangir Ghati National Park, Nagarpol National Park, Kugti West Wildlife Sanctuary, Sultanpur Bird Sanctuary. சுல்தான்பூர் ஹரியானா, நகர்பூர் கர்நாடகா, நாகர்கோவில் கர்நாடகா. கர்நாடகா. காங்கர் வந்து ஹிமாச்சல் நினைக்கிறேன். காங்கர் குழுன்னு பார்ப்போம்ல. இல்ல குப்தி தான் அக்கா ஹிமாச்சல். அப்படியா? சரி. சத்தீஸ்கர். காங்கேர் காட்டி வந்து சத்தீஸ்கர். 3 இதில் வரணும். குத்தி வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கர் காட்டி அட்லீஸ்ட் இதில் இருக்கிறதையாச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். காங்கர் காட்டி வந்து நேஷனல் பார்க் வந்து சத்தீஸ்கர். நாகர்கோல் போட்டுடலாம், சுல்தான்பூர் கூட போட்டுடலாம். குக்தி குக்தி வைல்ட்லைஃப் சான்ச்சுரி. வைல்ட்லைஃப் சான்ச்சுரி நேஷனல் பார்க் கூட இல்லை. வைல்ட்லைஃப் சான்ச்சுரி வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். குக்தி அண்ட் கங்கேர் சத்தீஸ்கர். Which of the following with a narrow fronts and wider rear experience of high tide? Okay, not correct கேட்டிருக்காங்க. கல்ஃப் வந்து with a narrow front, wider rear experience of tide. சரி, tidal current takes place when the gulf is connected with open sea and narrow channels. எப்போ tidal current வந்து எவிடன்ஸ் ஆகும்னா கல்ஃப் கனெக்டட் வித் ஓப்பன் சி அண்ட் நேரோ சேனல்ஸோட, அப்பதான் tidal current வரும். சரி, tidal bore occurs when the tide enters the narrow shallow estuaries of a river. Tidal nature of a mouth of a river Hooghly is a crucial importance for the கொல்கத்தா as a port. இது ஓகே, இது கரெக்டான பார்த்தோம். இதனால தான் டைடல் போர்ட்னு சொல்லும்போது நான் கொல்கத்தா போர்ட்டை சொன்னேன், அங்கே கான்லா சொல்லாமல். அதுவும் ஆப்ஷனில் இருந்துச்சுல, அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து அங்கே கான்ட்ரவர்சி ஆச்சு. ஹால்தியா போட்டு அது சொன்னீங்க அதா? இல்ல ஹால்தியா போட்டு சின்ன போட்டுங்க. அங்க ஹால்தியா தான் கொடுத்துருந்தான் அந்த ஆப்ஷன்ல அங்க. அப்படியா? இப்போ கொல்கத்தா போட்டுன்றது வேற. கொல்கத்தா போட்டு பெருசு. தீன்தயாள் போட்டு. இல்ல தீன்தயாள் பேர் வந்துட்டேன், சாரி. தீன்தயாள் இங்க கான்லா தான் தீன்தயாள் பாங்க. கான்லா தான் தீன்தயாள், அங்க பேர் வந்துட்டேன். டைடல் போர் டைடல் கரண்ட் எது தப்புன்னு கேக்குறாங்க. கல்ஃப்ல ஷாலோவா இருக்க இதுல டைட்ஸ் வருமாடா? எனக்கு தெரியல. ஷாலோ வாட்டர்ஸ்ல டைட் வரும்ல. என் டைடல் வரக்கூடாதுன்னு எதா இருக்கா ஷாலோ வாட்டர்ல? நாங்க பாருங்க. இல்ல டைடல் போர்னா கொஞ்சம் பெரிய கான்செப்ட் இல்ல. சோ ஷாலோவா இருக்கிற இடத்துல அவ்வளவு பெருசா வருமான்னு கேக்குறேன். தெரியல, நீ சொல்றது கூட. கல்ஃப்ல வந்து ஹை டைட் வருமா? நேரோ ஃப்ரான்ஸ் ஓகே, ஹை டைட் வரும்ன்றாங்க. டைடல் கரண்ட்ல takes place in Gulf is connected with the open sea. அதுல வந்து நேரோ சேனல்ஸ். டைடல் கரண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டைடல் கரண்ட் சரி, டைடல் போர் கல்ஃப் டைடல் கரண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப நம்ம சி போர்க்கே போயிடலாம். ஆட் ஒன் அவுட்டுக்கு ஆன்சர் கரெக்டா? இவன் ஏ கொடுத்துருக்கான், ஆனா தப்புன்ற மாதிரி தான் போட்டிருக்கான். ஆனா எனக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தப்புங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் உங்களுக்கு என்ன தப்பு தோணுது? கல்ஃபோடைய இதுவே பாரு, அது வந்து நேரோ ஃப்ரண்ட் கிடையாது, வைடு ஃப்ரண்ட். இப்படி வாய் பழந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து ஹை டைட் அடிச்சு வரும். அதுதான் அதோட மெயின் இதுவே. நீ சொல்றது பார்த்தா சி தப்பா தான் இருக்கு. டைடல் போர் occurs when the tide enters the narrow and shallow estuaries of the river. அதுதான் நாட் கரெக்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா டைடல் போர் does not happens when the tide enter a narrow water body of a water. Especially occurs when the tide travels up a river against the river current, not just a shallow estuary. அதான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ல போகுமா? இல்லக்கா, ஒரு கல்ஃப்னாலே நேரோவா தான்க்கா இருக்கும். நேரோ எந்த கல்ஃப்னாலும் இல்ல, எடுத்துக்கோங்க. அதோட ஃப்ரண்ட் வைடா இருக்கும், ரியர் வந்து நேரோவா இருக்கும்னு நினைக்கிறேன். மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக் டெஃபினிஷன் இது. ஓகே, கல்ஃபோட பேசிக் டெஃபினிஷன்.
எது அந்த மாதிரி ஆக்சுவலி கல்ஃப் வித் வைட் ஃப்ரான்ஸ் அண்ட் நேரோ ரியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹை டைட்ஸ்னு பிஎம்எஃப்ஐஎஸ்ல வந்து சும்மா டைட்ஸோட நோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஆமா. அதனால தான் நானும் சொல்றேன். நான் அதான் ஃபாலோ பண்றேன். எனக்கு எல்லாமே தப்பா தான் தெரியுது. ஆனா டைடல் கரண்ட் வந்து நடக்கிறது பி கரெக்ட் தான்க்கா. டைடல் கரண்ட் அப்பதான் நடக்கும். ஏன் கரண்ட் உள்ள வருதுன்னா நேரோ ஓப்பன் சீல நேரோ சேனல் இருந்துச்சுன்னா ஒரு கரண்ட் மாதிரி உள்ள வரும். நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர்ல நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் தான் டைடல் கரண்ட். ஸ்ட்ரிப் வேணும் அப்போ. ஆனா வேற இந்த எதையாவது இந்த கொஸ்டின் நான் செக் பண்ணுவோம். எனக்கு இன்னும் இதை ரிவர்ஸ் டவுட். பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. இது ஆமா. ஹையஸ்ட் பாசிபிள். ஹையஸ்ட் டைட் வரும்போது நேரோவா இருக்காது, வைடா தான் இருக்கும். அப்படிதான் நான் படிச்சேன். இல்ல கரெக்ட் தான். நீங்க ரியர் வந்து நேரோவா இருந்துச்சுன்னா தான் ஹை டைடே வர முடியும். இது கரெக்ட் தான் ஆன்சர் நீங்க சொல்றது. ஆனா சில ஆப்ஷன்ஸ் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. கொஞ்சம் செக் பண்ணுங்க வரேன். இந்த கொஸ்டின் என்ன கான்ட்ரவர்சி இன்னும் முடியலையா? நான் அங்கே ஓடிட்டாங்க. அக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னதுதான் கரெக்ட். வைடு ஃப்ரண்ட் நேரோ ரியர். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு சொன்னால ஆக்சுவலி நேரோ அண்ட் ஷாலோ எஸ்டரியல் தான் நடக்குமா. நம்ம இந்தியால வந்து ஹூக்லி இருக்குல்ல, ஆமா. அங்க வந்து டைடல் போர்டு நடக்கும். இது வந்து அப்படியே இந்த என்சிஆர்டில இருக்கிறதே அப்படியே நோட்ஸா பிஎம்எஃப்ல போட்டிருப்பாங்கல்ல, ஆமா. அதுல வந்து கொஸ்டின் பார்க்காம அப்படியே நோட்ஸா படிக்கும் போது டைடல் போரே வந்து அங்கதான் நடக்குது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. வெண்ண டைட் என்டர்ஸ் தி நேரோ அண்ட் ஷாலோ எஸ்டரி ஆஃப் ரிவர், அங்க வந்து போர் ஆகும். போர்னா பெரிய கான்செப்ட்ல அந்த டைடு வரும்போது ஒரு சவுண்ட் வருது இல்ல, ஆமா. அதுதான் டைடல் போரும். அந்த ப்ளோஃப்ம்பாங்களே அதுதானே ப்ளோஃப். அதுதான் இந்தியால வந்து அங்க நம்ம ஹூக்லி கிட்ட அந்த சைடு இருக்குல்ல, ஈஸ்டர்ன் சைடு, அந்த சைடு நடக்குமா போர். ஓகே. இப்போ வந்து சி வந்து கரெக்ட்ங்கறியாடா? சியும் கரெக்ட். கரெக்ட் தான். நான் வேணா அந்த அப்படியே நீங்க சொன்ன மாதிரி ஏ வந்து வைடு ஃப்ரண்டா இருக்கணும், ஹை டைடா narrow இருக்கும்போது உள்ள rear. அடிச்சிட்டு உள்ள வர முடியும். சோ அதனால வைடு ஃப்ரண்டா இருந்தா நேரோவா போகும், அது ரியர் நேரோவா போகும். ஆமா. டன். சரி அடுத்து போலாம். Bangalore receives a much higher average annual rainfall than the Mangalore. மேங்களூரை விட பெங்களூர்ல அதிகமா மழை பெய்யும். சில்லுன்னு இருக்கும் மழை பெய்யும். பிகாஸ் த பெங்களூர் ஹேஸ் பெனிஃபிட் ரிசீவ்ஸ் அ ரெயின்ஃபால் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மன்ஸ். ரெண்டுத்துலயுமே மழை பெய்யும், அதனால அதிக மழை பெய்யும் அங்க. மேங்களூர் வந்து கூர்கு சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கு. அதுவும் கடலோரத்துல ஒரு இருக்கு. மலை அதான் ஒரு அதிகமா மலையை மழை தாண்டி பெய்யும். இங்க மேங்களூரு, இங்க வந்து பெங்களூரு ஃபுல்லா சில்லு மழை பெய்யும். இது ஃபுல்லா ஹாட் ஏரியா. அதனால நம்ம கரெக்ட்னு வச்சுக்கலாம். இல்லடா, Answer பண்ணுங்க. கோஸ்டல் சைடுல தானே வந்து மான்சூனோட இது நல்லா இருக்கும். அப்ப கோஸ்டல் சிட்டி மேங்களூர் தானே மழை பெய்யும். பெங்களூர்ல மழையே பெய்யல தானே இப்பதான் குழம்பு போயிருந்தாங்க. மங்களூர் வந்து Leeward side. விண்ட்வார்டு சைடுல தான்டா இருக்கும். இது லீவர்டு, விண்ட்வார்டு லீவர்டு சைடுல பாரு. சவுத் வெஸ்ட் மான்சூன் அடிக்குதுன்னா கடல்ல தண்ணி எடுத்து மேங்களூர்ல தான் கொட்டும். பெங்களூர் வந்து மழை கன்சிடர் தான் இருக்கு ரைட் சைடுல. அப்ப அந்த சைடு ஆன்சர் லீவர்ட் என்ன? பெங்களூர் தான் அதிகமா மழை பெய்யும். சொல்ல ஆன்சர். டிடி. சொன்னது கரெக்ட் தான். ஆனா பெங்களூருக்கு வந்து ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டுத்துலயுமே மழை பெய்யும். ஆனா லீவர்ட் சைடு
நான் என்னது விண்ட்வர்ட் சைடு லீவர்ட் சைடு தான் இங்கே செக்கு. ஓகே, அதுக்கு நம்ம லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கணும். சரி, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலார் இந்தியா ஹேவ் நோ டெல்டா. நோ டெல்டா, வெஸ்ட் வேர்டுக்கு வந்து நோ டெல்டா பிகாஸ் த ரிவர்ஸ் டஸ் நாட் கேரி எனி அலுவியல் டெபாசிட். எனி அலுவியல் டெபாசிட் எடுத்துகிட்டே போகாது அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லாத ஒரு விஷயம். டஸ் நாட் கேரி, நோ டெல்டா. ஏன் அப்படி நர்மதா சொல்ற? அக்கா ஏன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீசன் தப்புங்கிற? அறிவியல் சென்டிமெண்ட் கொண்டுட்டு போகாது தானே, ஏன்னா அது ஃபுல்லா ராக்கி ஏரியால டெக்கான். டெக்கான் மட்டும் இல்லைல்ல, கீழே பெரியார் கூட வந்து ஒரு ரிவர் தானே. சல்சையா ரிவர் வெஸ்ட் ஃப்ளோயிங். நிறைய சின்ன சின்ன ரிவர்ஸ் வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் இருக்கு. இப்போ நான் எதை எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆப்ஷன் வெளியே போகுது. அது நோ டெல்டான்னு போடுறதுமா இல்லை வந்து ரீசன் வந்து ரிவர்ஸ். ஆக்சுவலி வெஸ்ட் ஃப்ளோயிங் எதுவுமே டெல்டா கொடுக்காதுடா. அது பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஈஸ்ட் ஃப்ளோயிங் மட்டும் தான் ஆனா டெல்டா. எந்த செடிமெண்ட்டும் இல்லாதங்கிறது ஒரு இதா இருக்குல்லக்கா. ரெண்டு எது எடுத்துகிட்டே போகாது, அலுவியல் செடிமெண்ட் எடுத்துகிட்டே போகாது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று என்னன்னா, அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, ட்ரென்ச் அதிகமாக இருக்கும். அங்கே எடுத்துகிட்டு ராக்கி போய் கொட்டி கோஸ்ட். வச்சிரும். ராக்கி கோஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொட்டி வச்சிரும். அதனால தான் லகூன்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் எப்படி எடுக்கிறது? ஆன்சர் ஏவா என்ன கொடுத்துருக்காங்க அதில்? ஏதான். அதான் ஆக்சுவலாக என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட் ரீசனாக கொடுத்துருக்கானுங்க. அவங்க ஓகே. புரியுதுல்ல, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்துக்கலாம், சில லிட்டரல் மீனிங் வேண்டாம். லிட்டரல் மீனிங் எடுத்தால் தப்பாயிடுது. இதை செக் பண்ணிக்கிறேன் கொஸ்டின் ஆன்சர் என்ன கரெக்ட் தான். இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் வாஸ் த ஃபாஸ்ட் ரியாக்டர் டெக்னாலஜி. இவங்க வந்து ஃபாஸ்ட் ரியாக்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களாம் ஐஜிகாருக்கு பார்க்கில் இது. ஓகே, அட்டாமிக் மினரல் டைரக்டரேட் ஃபார் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் என்கேஜ் இன் த heavy water production. Rare earth elements is engaged in the manufacturing of zircon for India's nuclear program besides the rare earth products. Oh my god. இவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபீட் ரியாக்டர் யூஸ் பண்ணுறாங்க. சரி, எதுக்கு? அட்டாமிக் எனர்ஜி டைரக்டரேட் ஃபார் ரிசர்ச் எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் என்கேஜ் இன். இவங்க தான் ஹெவி வாட்டர் ப்ரொடக்ஷன் வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. ஓகே, ரேர் எர்த் இந்தியாஸ் ரேர் எர்த் எலமெண்ட் லிமிடெட் இவங்க ஒரு கம்பெனி என்கேஜ் இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஜிர்கான் அப்படின்றத மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பிசைட்ஸ்னா ரேர் எர்த் ப்ராடக்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஜிர்கானையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரி, இது வரைக்கும்னு வச்சுக்கலாம். நம்ம நார்மலான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இவங்க யூஸ் பண்ணுறாங்க ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டரை யூஸ் பண்ணுறாங்க ஐஜி கார்க். இவங்க ஹெவி வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 213 ஆன்சரில் இவங்க ரிசர்ச்னால ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டர் எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? நிறையா இது பண்ணுறதுக்குல்ல, பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டர். ஆன்சர் 1 and 3 இல்லைனா 1 2 3 இல்லை 2 and 3. 1 2 3 ஆன்சரு ஏவா? ஆமா, எல்லாமே கரெக்ட். ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டர்ஸை. இங்கே யுரேனியம் 235 233 235 மாத்துறது தான் அவனோட வேலை. இதை மாத்துறதுக்கு ரிசர்ச் பண்ணுறது ஓகே தான். ஓகே, கோபிநாத் பீச், லாவ்சன் பே பீச், தேவ்பாக் பீச் அண்ட் சின்கியூரிம் பீச். சிங்கூரின் கோவா. தெரியுமா? சரி, கோவா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல. நான் வந்து 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன், எனக்கு தெரியாது. கோபிநாத், கேப்டன் கோபிநாத்தா இருக்குமோ? கர்நாடகால சேர்ந்தவர். ஆமா இருக்கு, கரெக்ட். அசியா இல்ல பி. ஏக்கு 3. குஜராத் 1, பிக்கு 1 வந்து லாசன் பே பீச்சு. இங்க என்ன? தேவ்பாக் பீச் வந்து 5ல இருக்கு. அதுதான் வந்து கர்நாடகா. தேவ்பாக். சின்குரிம் வந்து கோவால இருக்கான். தேவ்பாக் பீச் வந்து கர்நாடகால இருக்கு. லாவ்சன் பீச் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு.
பேர்லாம் ஆனா கோபிநாத் பீச் வந்து குஜராத்ல இருக்கு. எப்படி போடுறதுன்னு தெரியல. ஷிம்லிபால் டைகர் ரிசர்வ் எங்க போச்சு? ஒடிஷா. சரி. நாக்ரெக் மேகாலயா வச்சுக்கலாம். கஞ்சன்ஜங்கா சிக்கிம். தேஹோ தேஹோ தேபன் தேபண்ட் திகாங் எங்க போடுறது? தேபாங்க அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ். திகாங் ரிவர். ஓகே, அருணாச்சல் பிரதேஷ் 3 போட்டுக்கலாம். 4351. Among the following Indian states, which one has the minimum total forest cover? Okay, minimum total forest cover எதுல கம்மியா இருக்குன்னு கேக்குறாங்க. ஹரியானாவே போயிடலாமா? ஹரியானா நேஷனல் பார்க் இல்ல தானே சார்? அந்த மாதிரி எதுவும் படிச்சது இல்லை பெருசா. ஆனா சுல்தான்பூர் படிச்சல, அது எங்க? ஹரியானா தானே சொன்னேன். சுல்தான்பூர். அது பேர்ட் சாங்சுரி, சுல்தான்பூர் பேர்ட் சாங்சுரி. ஆன்சர் கரெக்டா? கரெக்ட். Okay. The forest cover in India constitute almost 20% of the geographical area. Out of the total forest cover, dense forest constitute 40%. Forest cover in India constitute 20% of geographical area. Out of total forest cover, forest density, இது ஃபாரஸ்ட் கவர்ல ஃபாரஸ்ட் டென்சிட்டி 40% தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2005 இப்போதான் அந்த 20% இப்போ அதை விட அதிகமாக தான் இருக்கு. இது கொஞ்சம் அரௌண்ட் தான் சொல்றான். சரி, நேஷனல் ஃபாரஸ்ட்ரி ஆக்ஷன் ப்ரோக்ராம் எய்ம்ஸ் அட் பிரிங்கிங் 1/3 ஆஃப் த ஏரியா வந்து இந்தியா அண்டர் த ட்ரீ ஃபாரஸ்ட் கவர்ல கொண்டு வரணும் அப்படின்றது ஓகே வச்சுக்கலாம். மேலே இருக்கிறது டென்ஸ் ஃபாரஸ்ட் 40% தான். அதில் மேலே இருக்கிற வெறும் 20% தான். பர்சன்டேஜில் சப்பு வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கிறேன். ஆன்சர் 2 இல்லையா? ஆமாடா. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியுமா? டென்ஸ் ஃபாரஸ்ட் எவ்வளோ, இப்போ எவ்வளோன்னு தெரியணும். ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வேறு ரிலீஸ் ஆயிடுச்சு, அது படிக்கணும். கேவி படிச்சது ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து 40%. டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து 40.56 தான் அக்கா. டோட்டல் ஜாகிரபி ஏரியா வந்து என்ன 21 22? 21.67. ஆனா இது இப்போ மாறிடுச்சு. 23 கிட்ட வந்துடும். நம்ம 22 சொச்சம் வச்சிருக்கோம். சரி, ஏரியா வைஸ் சத்தீஸ்கர் இஸ் லார்ஜர் தென் வெஸ்ட் பெங்கால். சத்தீஸ்கர் பெருசு. இந்த மாதிரி மேலே கொஸ்டின் கேட்டாங்களே, அது என்ன பண்ணும்? கரெக்ட்னு போடுமா தப்புன்னு போடுமா? According to the population census 2001, the population of West Bengal is larger than the Chhattisgarh. இது வேணா கரெக்ட். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல நான் 2 1 போறேன். ஆன்சர் 2 இல்லையா? சீடா. அத்தா வரேன். ஆமா, ரெண்டுமே கரெக்ட். சரி, தால் வாட்டர் ஹெவி வாட்டர் பிளான்ட், அட்டாமிக் எனர்ஜி ஹெவி வாட்டர் பிளான்ட். கக்ராப்பூர் வேணா போடலாம். கைகா கர்நாடகா, இது ரெண்டுத்தையும் போடலாம். மற்ற ரெண்டுத்தையும் எங்க போடுறது? தால் லேக் வச்சு கேட்குறாங்களோ? நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல ஹெவி வாட்டர் பிளான்ட் சேர்த்துறாங்க. அதில் நியூக்ளியர் மட்டும் இல்லை. நியூக்ளியர் மட்டும் படிச்சா வத்தாது, ஒரு ஹெவி வாட்டர் சேர்த்து படிக்கணும். மேலே கேட்டதே அதான், ஹெவி வாட்டர். ஆன்சர் சொல்லிடு. இல்ல, ஆன்சர் டி. ஆன்சர் டி. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு 3 வரணுமா? ஏக்கு 3யா? தப்பா நான் தான் போட்டிருக்கேன். கக்ராப்பூர் குஜராத் இல்லை. சரி, ஏக்கு 3, பிக்கு 1.
சரி, தால் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. தால் லேக். தால் லேக் மகாராஷ்டிரால இருக்கு. மனுகுரு ம். வந்து ஆந்திர ஆமா. பிரதேஷ். மனுகுருன்றது ஹெவி வாட்டர் ரியாக்டர் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து எடுக்கிறாங்க. தால் லேக் மகாராஷ்டிரால இருந்து எடுக்கிறாங்க. கக்ராப்பர் கைகா போடலாம். ஆனால் ஹெவி வாட்டர் பிளான்ட்டையும் எழுதி வச்சுக்கணும். டீம் யாராவது நோட் பண்ணுங்க. ஹெவி வாட்டர் நேற்று பார்த்தாலையும் டீம் மனுகுரு இப்ப தெலுங்கானா? தெலுங்கானா. தேங்க்ஸ் அக்கா. தால்னு ஒரு லேக் இருக்கா என்ன? ஆமாமா. தால் லேக், தால்காட் ரெண்டும் ஒண்ணா? எனக்கு ஒரு டவுட். தெரியலக்கா. தால் லேக் தான் கேள்வி. தால் லேக்ல அது பிலிப்பைன்ஸ்ல இருக்குல்ல தால் லேக். அந்த பாக்குறேன். ஏய் நீ டால் லேக்கையும் தால்காட்டையும் கன்சிடர் பண்ணிடுடா. இல்ல தோல்னு ஒரு லேக் இருக்கு குஜராத்ல. நான் இல்ல நான் தோல் ஓகேடா. தால் காட் இருக்கு. பால்காட் இல்ல மாதிரி இல்ல தால் நான் காட் தான் அதை இருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். தால்காட், பால்காட் அந்த 3 காட் இருக்குங்க. அதுவும் இதுவும் ஒண்ணான்னு தெரியல எனக்கு. அதான் கேட்டேன். இல்லைங்க. நான் வாய்ப்பு இருக்குக்கா. தால்காட் அனந்தா மகாராஷ்டிரா கிட்ட இருக்கு. தப்பு. நான் அனந்தால் லேக்கை தான் லிங்க் பண்ண. டெல்லியில இருக்க அனந்தால் லேக்கை தான் நான் லிங்க் பண்ண தெரியாம சொல்லிட்டேன். ஆனா இது தால்னு ஒரு இடம் இருக்கு போல இருக்கு. ஹெவி வாட்டர் இது தனியா செப்பரேட் ஜோன். நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. தால் வேற, இந்த தால் வேற. அப்படியே ஒரு தீம் நோட் பண்ணிக்கோங்க. ஹெவி வாட்டர் பிளான்ட்லாம் எங்க இருக்குன்னு நியூக்ளியர் பவர் பிளான்ட் படிச்சனா ஹெவி வாட்டர் பவர் பிளான்ட்டையும் படிக்கணும். ஏன்னா 2 கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா? என்னது இது? இதான் அது. அட்டாமிக் மினரல் டைரக்டரேட் ஃபார் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் என்கேஜ் இன் ஹெவி வாட்டர் ப்ரொடக்ஷன். அதுதான் 2 இடத்துல, அது முர்முகுருலையும் தெலுங்கானாலையும் தால் மகாராஷ்டிராலையும் கண்டுபிடிக்கிறாங்க. கொத்துன்னு வராங்க. Which one of the following statement is not correct? There is no definition of scheduled tribe in Constitution of India. அடப்பாவி. No definition. Okay, definition. Okay. Northeast India accounts for a little over half of the country's tribal population. Little over half of the population. ஒடிஷா தனியாவே வச்சிருக்கான் பெருசா. ஆனா இது பாத்துக்கணும். நல்ல ஸ்டேட்மெண்ட் இது. People knows as Toda lives in Nilgiris. இது ஓகே கரெக்ட். Lotha is a language spoken in Nagaland. டெஃபினேஷன் இல்லை ஷெட்யூல் ட்ரைபுக்கு. சரி இல்லை. ஆமாம், ஒரு கமிட்டி போட்டு கொண்டு வந்தாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் லிட்டில் ஓவர் ஹாஃப் ஆஃப் த கண்ட்ரிஸ் பாப்புலேஷன். 50% நார்த் ஈஸ்ட்ல மட்டும் வாழ்றாங்களா? அந்த 7 ஸ்டேட்ல 8 ஸ்டேட்லையும் சேர்த்துங்க. சொல்ல முடியாது, தப்பு இது. நான் இதான் போடுறேன். ஆன்சர் என்ன? கரெக்ட். லோத்தா நாகாலாண்ட்ல பேசுகிற ஒரு லாங்குவேஜ். பிவிடிஜிஸ் மட்டும் 18 ஸ்டேட் அண்ட் ஒரு யூனியன் டெரிட்டரியில் வாழ்றாங்க. அதை வச்சே நம்ம இதை வந்து தப்புன்னு போட்டுடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே வந்துச்சு. இந்தியா இஸ் த செகண்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு அடாப்ட் a நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். செகண்ட் கண்ட்ரியா? சரி. நேஷனல் பாலிசி ஃபேமிலி நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி இன் 2006 டு அச்சீவ் ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் அந்த ஃபெர்டிலிட்டி பை 2010. இது தேவையில்ல. வித் பாப்புலேஷன் ஆஃப் 1 crore. இது விட்டுரு. ஆனால் டார்கெட் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்தாங்கன்னா அது கரெக்ட்னு போடுவோம், தப்புன்னு போடுவாங்க மட்டும் மட்டும் இதை வச்சுக்கலாம். கேரளா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அச்சீவ் டார்கெட் வந்து 2020 நினைக்கிறேன் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி படி. கரெக்ட். சரி வச்சுக்கலாம். இப்போ கேரளா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு அச்சீவ் த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி. இங்கே பார்க்கலாம். இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் தூக்கிடுவோம். அதை 1 ஒன்லையும் இருக்கு. டார்கெட்டை செக் வச்சாங்கன்னா 1 ஒன்லி ஆன்சரு சி. போட்டு. ஆக்சுவலி அதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்டா நேஷனல் ஃபேமிலி பிளானிங் கமிஷன் வேர்ல்டுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அது ஓகே, அது தெரியும் அக்கா. ஆனால் நேஷனல் ஃபேமிலி பாலிசிக்கு தான் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. பிளானிங்க்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அதனால தான் நான் அது எடுத்துட்டேன். டார்கெட்டும் கரெக்ட், ஸ்டேட்டும் கரெக்ட். வித்தியாசமான ஒரு கொஸ்டின். இந்தியன்னு சொல்றாங்க, கேரளா. ரொம்ப யூனிக்கான ஒரு கொஸ்டின். Which of the following statement is true on the basis of census 2001? Bihar has the highest percentage of scheduled caste of its population. Scheduled caste அங்க தான் அதிகமா இருக்காங்க. நம்ம இது ஒரு வாட்டி பார்த்தோமா? பஞ்சாபுக்கு ஒரு கொஸ்டின். பஞ்சாப்னு சொன்னாங்க. டோட்டல் நம்பர்ல பார்த்தோம்ல. எது பஞ்சாப்ல ஒன்று பார்த்தோம், இன்னொன்று என்ன பார்த்தோம்? ஷெட்யூல் காஸ்ட் உத்தரப்பிரதேஷ் யூபி பார்த்தோம். கரெக்ட். சரி, பர்சன்டேஜ்ல வந்து அப்ப பஞ்சாப் தான்.
மறுபடியும் இதில் செக் வச்சிருக்காங்க. டெக்கேடல் growth ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா 1991 2001 ஹாஸ் பீன் பிலோ டு 20%. டெக்கேடல் growth 20% கம்மியாக இருக்கு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா 2001 சென்சஸ் பற்றி கேட்கலாம், தேவையில்லாது. மிசோரம் இந்தியாஸ் தான் லீஸ்ட் பாப்புலேஷன். ஸ்டேட் இஸ் லீஸ்ட் பாப்புலேஷனா? சரி தெரில, வச்சுக்கலாம். பாண்டிச்சேரி இஸ் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அமாங் த யூனியன் டெரிட்டரிஸ். ஆமா நாங்க தான். நீங்க வாய்ப்பு இல்லையா? ஏய் நாங்க தான் 1000க்கு மேல இருப்போம். போடு ஒழுங்கா. கரெக்ட் தான்டா, அவங்க தான்டா. ஸ்டேட் படி கேரளா, யூபி படி பாண்டிச்சேரி. 2001லயே 2011லயே அதானா? நாங்க தான். ஓ Congratulations. இப்போ ஆன்சர் எதுவா இருக்கும்? சி ஆன்சரு. நாங்க தானா? டி தான்டா ஆன்சரு. நாட் கரெக்டாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக்கா நீங்கள் தான். அப்போ எது லீஸ்ட்? சரி அப்படியே பார்த்துங்க இந்த வருஷம் அப்படியே சிக்கிம். 2011 சென்சஸ் அப்படியே பாருங்க. லீஸ்ட் யாரு? சிக்கிம். கோவா இல்லையா? ஷூரா பார்த்து சொல்றா பாய், 2 பேரும் பார்த்து சொல்லுங்க. போன்ல பார்க்குற யாரே பார்க்க சொல்றேன். இன்ஃபர்மேஷன். சிக்கிம் தான் லீஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட். வெறும் 6 லட்சம் பேர் தான் இருக்காங்க. லீஸ்ட் டென்சிட்டி தான் நம்ம அருணாச்சல் பிரதேஷ் தெரியும். டெக்கேடல் growth ஆஃப் பாப்புலேஷன் டெக்கேடல் growth எடுத்துமா 17 புள்ளி எல்லாம் கேட்குறாங்க. 17.64 நான் வச்சுக்கோங்க. 2001 2011 பீகார் தான் ஹையஸ்ட் ஷெட்யூல் கேஸ்ட் கிடையாது, பஞ்சாப். கரெக்டாக பார்த்தோமா? அக்கார்டிங் டு த 2001 சென்சஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் அ மேக்ஸிமம் பாப்புலேஷன் இன் இந்தியா ஆஃப்டர் த உத்தரப்பிரதேஷ்? தமிழ்நாடு தூக்கிடுவோம், மகாராஷ்டிரா கூட தூக்கிடுவோம். வெஸ்ட் பெங்காலா பீகாரா? டென்சில் வெஸ்ட் பெங்காலாக இருந்துச்சுன்னா பீகார் 2ஆக இருக்கலாம். பீகார் தான். நாட் கரெக்ட் கேட்குறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ரிலேட்டிவ்லி லோவர் இன் த நார்த்தன் ரீஜன். 6 ஆன்சர் பின்னு கொடுத்துருக்கான்டா இவன். மகாராஷ்டிராவா? ஏன் நீ பீகார் போட்டேன்? உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம் பெருசே ஸ்டேட் மகாராஷ்டிரா தானே. பெருசுனாலும் 11லயுமே மகாராஷ்டிரா தான் இருக்கு. உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார். மகாராஷ்டிராவா? டென்சிட்டிலாம் அதிகமா இருக்கும். ஏரியா பெருசு இல்ல ரொம்ப. ஓகே, ஆனா டென்சிட்டி அதிகமா இருக்கிறது பீகார், வெஸ்ட் பெங்கால்ல 2011ல. பாப்புலேஷன் டென்சிட்டினா பீகார், பாப்புலேஷன் அதிகம்னா யூபி. ஓகே சரி. Which of the following statement is not correct? The Western Ghats are relatively lower in northern region. கரெக்ட். நார்த்தன் ரீஜன்ல லோவரா இருக்கும். சரி, ரிலேட்டிவ்லி லோவர் தான் சொல்றான். சரி. ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். ஆனைமுடி, தட்டப்பட்ட ஆனைமுடி வச்சுக்கலாம். தாப்பி ரிவர் லைஸ் த சவுத் ஆஃப் சாத்புரா. நடுவில் நர்மதா ஓடுச்சுன்னா இந்தியா சாத்புரா சவுத்தில் தான் இருக்கு. சரி கரெக்ட். நர்மதா அண்ட் தாப்தி வேலி ஆர் சைடு டு பி ஓல்ட் ரிஃப்ட் வேலி. இதுவும் கரெக்ட் தான். அப்போ நாட் கரெக்ட். இது ஆனைமுடி தான் ஹையஸ்ட் பீக் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். கரெக்ட். சவுத் ஆஃப் சாத்புரா இது கன்ஃபார்மாக கரெக்ட். இதுதான் ஓல்டஸ்ட்னு கூட சொல்லல, ஓல்டுன்னு தான் சொல்கிறான். ஓல்டு ரிஃப்ட் வேலிஸ். ஓ அப்போ நர்மதா மட்டும் தான் லிஃப்ட் வேலியில் வருமோ, தாப்தி வராதோ? தாப்பி ரிஃப்ட் வேலி தான். ரெண்டுமே gold ரிஃப்ட் தான். ஏதான் தப்பா? ரிலேட்டிவ்லி லோவர் நார்த்தன் சைடு. இல்ல அதுவும் கரெக்ட் தான். நார்த் லோவர், அப்படி மேல இருந்து லோவர்ல இருந்து சவுத்துல தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? இவன் ஆனா ஏதா கொடுத்துருக்கான். அது என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட். என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட். ஆமா, கேவி சொல்றது கரெக்ட். என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட். நார்த்ல லோவர், சதன்ல வந்து ஹையரா இருக்கும். அப்படியே மேலே கீழே இருந்து அப்படியே மேல தூக்கும். Answer Western Ghats are relatively higher in northern region and it's relatively Western Ghats are relatively higher in the southern region, not the northern region.
இன் ரியாலிட்டில வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஹையர் இன் த சதர்ன் ரீஜன், நாட் இன் த நார்தர்ன் ரீஜன். த ஹையஸ்ட் பீக் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன்க்ளூடிங் ஆனமலை லொக்கேட்டட். இது தெரியலங்க, ஏதோ சொல்லியிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு புரியல எனக்கு. ரிலேட்டிவ்லி ஹையர் இன் த நார்தர்ன் ரீஜன் தான் கொடுத்துருக்காங்க. தப்பா? ரிலேட்டிவ்லி லோவர் தானே இங்க கொடுத்திருக்கான் கொஸ்டின்ல. அதான் ஹையரா, ரிலேட்டிவ்லி ஹையர் இன் த நார்தர்ன் ரீஜன். இல்ல சதர்ன் ரீஜன் தான் ஹையர். இது என்சிஆர்டி படி. தெரியல. அப்ப கொஸ்டின் தப்பா டைப் பண்ணிருக்காங்க. டேய் தெரியல, இருக்கலாம் யூபிஎஸ்சி தப்பா இருக்கலாம், சொல்றீங்களா? இருக்கலாம் இருக்கலாம். இல்ல இல்ல இது ஒரு காப்பி பேஸ்ட் வெப்சைட்ல தான் இருக்கும். ஒரு வெப்சைட்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இந்த லோயர் பதிலா ஹையர் கொடுத்திருக்காங்க. அததான் சொல்றேன், இந்த லோவருக்கு பதிலா ஹையரா. அதாவது நார்தர்ன் ரீஜன் ஹையரா இருக்குமா, கீழே வர 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 சின்னதாயிடுமா. இல்ல நீ 107 போல்ட் நீ பிராக்டிக்கலா நீ போனதை வச்சு யோசி. நமக்கு ஹையஸ்ட் Correct தான். பிகே 8800 இங்கதானே இருக்கு. அது இல்லாம இது அப்படியே 11th என்சிஆர்டில வந்து இதுல இருக்கும், வெஸ்டர்ன் காட்ஸோட இதுல சொல்லி இப்படி இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரிசெப்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் 12th என்சிஆர்டில. கரெக்ட் தாங்க. நான் சரி விடுங்க பார்க்கலாம், அது நம்ம கொஸ்டின் நோட் பண்ணிக்கிட்டு அது அப்படியே. இல்ல இங்க இருக்க ஸ்டேட்மெண்ட் படி நாலும் கரெக்ட் தான். ராகுல் என்ன சொல்றான், கொஸ்டின் வந்து ஒரிஜினலா லோவர் பதிலா ஹையர் இருந்துச்சு, அதனால ஏ தப்புங்கிறான். இல்லடா, நான் அப்படிலாம் எங்கடா சொன்னேன். இல்ல அப்படிதான் நான் வெப்சைட்ல பார்த்தேன் அவங்க ராகுல். அந்த என்சிஆர்டில சொல்றாங்க. கொஸ்டின் ஆமா வந்துட்டு இங்க தப்பா இல்ல போட்டிருக்காங்க. ஆமா, வெப்சைட்ல அதான் சொல்ற ஹையர்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்சிஆர்டி படி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்றாங்க. இது கான்ட்ரவர்சியான கொஸ்டின் வச்சுக்கலாம். தெரியல எப்படி, மேபி அந்த கொஸ்டின் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல ஆக்சுவலா அரவிந்த் சொல்றதை நானும் சொல்றேன். ஏ ஆப்ஷன் என்னன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டிவ்லி அந்த லோவர் பில் ஹையர் போட்டுக்கோ, ஹையர் இன் நார்தர்ன் ரீஜன் கொஸ்டின். இதுல எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க, அதுல ஏ அப்படிதான் சொல்றாங்க. பிரிண்டிங் மிஸ்டேக்னு சொல்றாங்க இதுல தீஷால. பிரிண்டிங் மிஸ்டேக்னு ஓ, சொல்றாங்க. திசால பிரிண்டிங் மிஸ்டேக்கா? ஆமா அதத்தான் சொல்றேன். ஓகே. கொஞ்ச நேரத்துல அடிச்சு விட்டேன் எல்லாரையும். ஏய் பாடி, நீ அதான் சொன்ன. அதைத்தாண்டா சொன்னேன். நீ சொன்னது எனக்கு புரியலடா. சரி, காந்தி சாகர் டேம் இஸ் த பார்ட் ஆஃப் விச் ஆர் த ஃபாலோவிங். இதையும் கேட்டாங்களா, இது ரிப்பீட்டேஷன். சாம்பல், கோசி, தாமோதர், பராக்கர், பர்கார். சரி, பக்ரானங்கள். சரி, காந்தி சாகர் எங்க பார்த்தாங்க? மத்திய பிரதேஷ் தானே பார்த்தோம். மத்திய பிரதேஷ் சாம்பல். மத்திய பிரதேஷ் பார்த்தோன்னா இங்க தூக்கு சாம்பல் தான். இதுவும் ரிப்பீட்டேஷன் தான். அப்போ ஒய்யால பக்ரானங்கள் எங்க இருக்குது? பக்ரானங்கள் டேம் சட்லஜ். தாமோதர் வேலி, மைத்தோன் பார்த்தோமா? தாமோதர் இருக்கு, மைத்தோன் ரிவர் ப்ராஜெக்ட் சேர்த்து வச்சுப்போம். கோசில ப்ராஜெக்ட்ல ஏதாவது நடக்குது, பேர் தெரியல எனக்கு. சரி, விச் ஆர் த ஃபாலோயிங் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஹில்ஸ் நார்த் டு சவுத். நார்த்ல இருந்து சவுத் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நல்லமலை, நீல்கிரிஸ், ஜவ்வாதி, ஆனைமலை. ஆனைமலை கேரளால இருக்கு வச்சுக்கலாம். ஜவ்வாதிலாம் விழுப்புரம் ஜவ்வாதி. ஆனைமலை நீல்கிரிஸ். இல்ல நீல்கிரிஸ் இல்ல, அகஸ்தியமலை, ஆனைமலை. நீல்கிரிஸை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஆனா நீல்கிரிஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா? எப்படி நீல்கிரிஸ் நல்ல ஃபர்ஸ்ட் மலை வைப்ப? நல்லமலை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். நல்லமலை, நல்லமலை நீல்கிரிஸ், ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. ஜவ்வாதி, ஆனைமலை. ஆஹா, ஜவ்வாது வந்து நியர் டு இதுவா, சென்னை விழுப்புரம் சைடா? விழுப்புரம் அக்கா. அப்புறம் தானே கீழே வரும். சி ஆப்ஷன் பாரு. ஓ, ஜவ்வாதி அதோட நீல்கிரிஸோட மேல இருக்கும்ன்றியா? ஆமா. தமிழ்நாடு இப்படிதான் வருது. அதனால இங்க நீல்கிரிஸ் இருந்துட்டு இங்க விழுப்புரம் இருக்கலாம்ல. நீ அதுக்காக தமிழ்நாடு தப்பா போடுற, இப்படி தூக்கிட்டு போடு. சாரி அக்கா, திருப்பி போடுறணும். ஓ, இங்க விழுப்புரம் நீல்கிரிஸ். கரெக்ட். தெரியல. சி ஜவ்வாது ஆன்சர் வேலுக்குள்ள இல்லையா? இருக்குமா? ஆன்சர் சி தான். ஓ, அப்ப ஜவ்வாதி தான் ஃபர்ஸ்ட். ஷர்வராயன் ஹில்ஸ்ல தான் இது இருக்கா, இந்த மலை. அது என்ன, அண்ணாமலை, ஏற்காடு. ஏற்காடு திருவண்ணாமலை. அது. திருவண்ணாமலை, ஏற்காடு. எது கேக்குறீங்க? திருவண்ணாமலை எந்த ஹில்ஸ்ல ஷேர் இருக்கு? ஷர்வராயன் இல்லையா? தெரியலங்க, பாத்துக்கணும் அதெல்லாம். மறக்காம பாத்துருங்க. இந்த தீம் எழுதி வைங்க. ஹில் ரேஞ்ச் லோக்கலா சவுத் இந்தியாவில் தனியா எழுதுங்க, நார்த் இந்தியாவில் தனியா எழுதுங்க, வெஸ்ட் ஈஸ்ட்லாம் எழுதி வைங்க. சரி பார்ப்போம். வச்சா த ஃபாலோயிங்ஸ் நாட் பயோஸ்பியர் ரிசர்வ். எது வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் கிடையாது. இது இருக்கு, நீலகிரி இருக்கு, நல்லமலை மட்டும் தான் கிடையாது. பச்சைமேடி இருக்கு. நல்லமலை மோஸ்ட் ஃபேமஸ். அப்போ இதுலயே தெரிஞ்சிருக்கணும்.
ஒரே வருஷத்துல கேட்டிருக்காங்க. போடு. Which are the following correct sequence of India's cities on decreasing order and the normal normal rainfall decreasing range கேக்குறாங்க. கொச்சியில ஹையஸ்ட் வச்சுக்கலாம். கொச்சிக்கு அப்புறம் கொல்கட்டா, டெல்லி, டெல்லியில தான் மழையே இருக்காதுல்ல. பட்னாக்கு அப்புறம் டெல்லி, இப்படி வெஸ்ட் சைடு. இங்க இது வந்துடும், அப்படியே கொல்கட்டா வழியா அப்படி கவர் ஆகி சவுத் வெஸ்ட் மான்சூன் இன்னொரு பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஸ்லோவா போகணும்னு போட்டா இதுதான் போடணும். கரெக்டா? கரெக்டடா. சூப்பர். Which are the following states borders of Uttar Pradesh? எதெல்லாம் borders of Uttar Pradesh? யூபி, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பஞ்சாப் வராது. பஞ்சாப் தள்ளிடும். இது சத்தீஸ்கர் இருக்கு. ஹரியானா தள்ளிடும். சரி, பஞ்சாப் வராதுன்னு வச்சுக்கலாம். ஜார்க்கண்ட் வச்சுக்கோ. பிஜேஓ 3மே ஜாயின் பண்ண. பீகார், ஜார்க்கண்ட் 2 வரும். ஒடிஷா மட்டும் தொடாது. உத்தரப்பிரதேஷ். சரி, ஓகே. கரெக்டா? சரி, கரெக்டடா. பவர் ஸ்டேஷன் பார்க்கலாம். கோத்தாகுடம், ரைச்சூர் டோப். ஓகே, கர்நாடகா. பத்தியா, கிருஷ்ணதேவராய எங்கெல்லாம் யூஸ் ஆகிறான்? 2 இடத்துலங்க. கோத்தகுடம் ஆந்திரா போட்டுக்கலாமா? கோத்தகுடம் இருக்கலாம். மேட்டூர் தமிழ்நாடு போட்டு வராரு. 3-4 இங்க இருக்கா? இதான் ஆன்சரு. கோத்தகுடம் நீ சொன்ன மாதிரி ஆந்திர பிரதேஷ். வனக்போரி அப்படின்றது எங்க இருக்கு? டி. போர்னு வந்தா மகாராஷ்டிரா, குஜராத் அப்படி போட்டுக்கலாம். குஜராத். ஓகே, போர்னா குஜராத்தா? வேற எங்க இந்த மாதிரி எக்ஸாம்பிள்? போரி, வேற ஏதோ போர் காட் அந்த மாதிரி ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ஆனா எங்கன்னு சரியா தெரியல. சரி, அவன் காட் சொன்னான். காட்னு வந்தா இந்த மாதிரி போடுங்க அப்படின்னா. யார் சொன்னா? நீ தான் சொன்னேன். நான் எங்க சொன்னேன்? காட்னா உத்தரப்பிரதேஷாக்கா? வாரணாசி தான் காட் இருப்பாங்க. அதான் காட்னு உத்தரப்பிரதேஷ் போட்டுருங்கக்கான்னு. வாரணாசி தான் போடணும். அங்கதான் காட்டுன்னு தெரியல. சரி, இங்க வந்து கோத்தங்குடம் வந்து ஆந்திர பிரதேஷ். அந்த ராமகுண்டம், கோத்தகுண்டம் அப்படி வச்சுக்கோ. கோத்தகுடம். இது வந்து வனக்போரினா குஜராத். இதெல்லாம் என்னது? பவர் ஸ்டேஷன்ஸ். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இருந்து அதை ஞாபகம் வச்சுட்டாலே கிட்டத்தட்ட ஏதாவது ரிப்பீட்டேஷன் 1-2 வரும். சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் நல்ல மலையில இருக்கு. இது நல்ல மலையில அவ்வளோ தனியா இருந்தேன் சொருறான்னு தெரியல எல்லா இடத்துலயும். சைலண்ட் வேலி கேரளாடா, ஊட்டி, நீலகிரி. கரெக்ட். பத்ரகடவு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ் டு பில்ட் நியர் இது பக்கத்துல தான் கொண்டு வரேன்னு நினைக்கிறாங்க. குந்தி ஆல்ரெடி ஒன்று பார்த்தோமா? குந்தி ரிவர் வந்து சைலண்ட் வேலியில இருக்கு. ஆல்ரெடி குந்தி வந்து கேரளா நான் பார்த்தோம். குந்தி ரிவர் கேக்கல, என்ன சொல்றா? குந்தி கேரளாங்கிறான்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? குந்திப்புலா கேரளா பார்த்திருக்கல, அதை வச்சு சொன்னா குந்திப்புலா கரெக்ட். மேல பார்த்தோம்ல. இன்னொன்னு என்ன பார்த்தோம்? குந்தி கூட இன்னொன்னு பார்த்தோமே, காரான்னு இது ஒண்ணு பார்த்தோம் பேரு. சத்தியமா ரிவைஸ் பண்ணலாம், மறந்துடுவேன். எப்படா பார்த்தோம்? அக்கா ரெண்டு பார்த்தாக்கா. குந்தி புலாவும் இன்னொன்னு பார்த்தாக்கா. அவதான் குந்தி வந்துச்சுன்னா டேய் இல்லடா. சரி, ஆன்சர் வந்து குந்தி ரிவர் வந்து சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா பத்ரகடவு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வந்து சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் பக்கத்துல கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கு. ஆனா ஆரிஜினேஷன் அதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப ஓகே. கரெக்டா அது? கரெக்டடா. ஓகே. போன்லா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ஒராங் இருக்கு பாருங்க, அதான் எடுக்கலாம். இது மட்டும் தான் தெரியும். சத்தீஸ்கர் பார்த்தோமா? தெரியலையே. சத்தீஸ்கர் 3 முன்னாடி பார்த்தல. குப்தி, ஹிமாச்சல், காங்கர்கட், சத்தீஸ்கர். என்ன ஹிமாச்சல்? குப்தி
குக்தி கேயூ ஜிடிஐ குக்தி ஹிமாச்சல் காங்கர்காட் சத்தீஸ்கர்னு பார்த்தோமே. நான் ஓ கூட அதுதான் காங்கர்காட் பார்த்தோம் ஹிமாச்சல்னு அதுதான் சொன்னதுக்கு அக்கா வந்து காங்கர்காட் சத்தீஸ்கர்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. கரெக்ட். காங்கர் வேற சத்தீஸ்கர் ஏதோ சொல்றாங்க. குக்தியா? நான் அதை தான் இங்க லிங்க் பண்ணிட்டாங்க. சாரிங்க, குந்தி தானே இது, குந்தி ரிவர். அது என்னது குக்தியா? கேயூஜிடிஐன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். குக்தி ஹிமாச்சல் பிரதேஷ்னு ஏதோ பார்த்தோம். ஓகே. ஆமா, நேஷனல் பார்க் குப்தி வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். குக்தி வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், காங்கர்கட் வந்து சத்தீஸ்கர். 3-2 லிங்க் ஆச்சுன்னா இதான் லிங்க் ஆகுது. அப்போ 4A போன்லான்றது கோவா. இவன் டி வந்து 1. உஷ்கோத்தி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து ஒடிஷா. உஷ்கோத்தி வர்றாங்க மட்டும் தான் தெரியும். கனர்கெட் வந்து சத்தீஸ்கர். இது ரிப்பிட்டேஷன். இது போன்லாவும் உத்கோஷியும் வந்து ஒடிஷா. ஒன்று வந்து போன்லா வந்து 4 கோவா. போன்லானா ஒடிஷான்னு போடுவீங்களா? மாற்றி கேட்டிருக்காங்க. சரி. சம்பனீர் பவாகத் ஆர்கியாலஜிக்கல் பார்க் என்ன கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ். இதே மாதிரி ஃபார்மேட் இந்த வருஷம் ரிப்பீட் ஆச்சு. எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி. ஏதோ ஆர்கியாலஜிக்கல் பார்க்கு. இது வந்து மும்பையோட ரயில்வே ஸ்டேஷனு. சத்ரபதி சிவாஜி. மகாபலிபுரம் வரும். கொனார்க் சன் டெம்பிள் வரும். 2 and 3 கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா எல்லாமே வச்சுக்கலாமா? ஆனால் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, 2023 இது இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. இதில் எல்லாமே கேட்குறாங்க. ஆன்சர் கரெக்டாக எல்லாமே கரெக்ட். இந்த வருஷத்தோட கேட்ட ஃபார்மேட்டுக்கு அங்கிருந்து தான் ஆரிஜின். இந்தியன் ரயில்வேஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேஸ். நார்த்து வெஸ்டர்ன் ஜோத்பூர் எங்கே? வெஸ்டர்னா? இந்த பக்கம் இருக்கு. ஜோத்பூர்னு சொல்லலாமா? சரி வச்சுக்கலாம், சும்மா வச்சுக்கலாம். ஆனால் நான் லொக்கேஷன் தப்புன்னு தான் வச்சுக்குவேன். சும்மா பார்க்கலாம். நீ சிடிஎஸ் படிக்கும் போது கரெக்ட். நீ ஈஸ்ட்டுக்கு மட்டும் தான் ரயில்வேஸே கிடையாது, ஹெட் குவார்டர் கிடையாது. இல்லைக்கா, அவங்க நார்த் வெஸ்ட் கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா கல்கட்டா டயக்ராம் போட்டு அது மேலே நார்த் வெஸ்ட்னு தனியாக எழுதிட்டு இருந்தோம். ஆமா, ஆனால் இவங்க வெஸ்ட் தனித்தனியா கேட்குறாங்க. எழுதிருக்காங்க. நம்ம ஈஸ்ட் கேட்டுட்டு இருந்தோம். ஈஸ்ட் தான் எழுதிட்டு இருந்தோம். வெஸ்ட் நம்ம பார்க்கல, எனக்கு தெரியல. அதனால இந்திரயில் பாஸ் வந்து travel as you please ticket with has been created especially for the freedom fighters and the sportsmen who represented India in any games and sports. Okay. சரி. Fairy Queen is a train using a world's oldest working engine, and Indian Railways conducted a journey of wildlife and heritage site on it. Fairy Queen இது ஒன்று. இந்திரயில் பாஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்காக மட்டும் இந்த 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 பாஸ் ஆகுது. ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. 2 and 3 ஆன்சர் இல்லைங்க. எப்படி இருந்தாலும் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஒர்க்கிங் இன்ஜின் ஃபேரி குயின். இந்த மலையில எல்லாம் போகுமே, அது அப்படிதானே சொல்லுவாங்க. மலையில போற ட்ரெயின் புகை விட்டுட்டே போகுங்க. ஊட்டி ட்ரெயின் சொல்றாங்க. ஆன்சர் கரெக்டா? என்ன என்ன ஆன்சரு? ஆன்சர் 3 only. இது எப்படி எலிமினேட் பண்றது? 1 எடுத்துடலாம், மீதி 2 எப்படி எடுக்கிறது? நெட்லேயே வரலைங்க அந்த கொஸ்டின். இது நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே இங்கே போட்டுக்கோ, எழுதி கொடுத்தது. ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். ஓகே, ஜோத்பூர் 3-4. அப்படியே சீரியஸ் கொஸ்டின் திரும்ப இங்க வந்திருக்கு. அக்கா இது சொல்லுங்க அக்கா, இந்திரயில் பாஸ்ன்றது எங்க இருக்கு? நான் பாக்குறேன். ஒருவேளை இந்திரயில் பாஸ் இவங்களுக்கு இல்லாம வேற யாருக்காவது இருக்கும் போல. ஆமா ஆமா, அரவிந்த் சொல்றதுதான் கரெக்ட். ஃபாரின் டூரிஸ்டாக சொல்றதுக்கு வித்தவுட் ரிசர்வேஷன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாம பண்ணுவாங்க. அதனாலதான் தப்பு. அதான் இந்திரயில் பாஸ் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்காக கிடையாது. ஸோ இந்த தீம் நோட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் சொன்ன மாதிரி. சரி. சிக்கிம் ஹேஸ் அ மினிமம் ஏரியா அமாங்
28 இந்தியன் ஸ்டேட்ஸ். என்னது? என்ன மினிமம் ஏரியா? ஓ, இது ஏரியாலே இருக்கிறதுலே சின்னது. ஸ்டேட்ஸ் டெல்லி அண்ட் புதுச்சேரி ஆர் நாட் இன்க்ளூடட். கோவா, சிக்கிம். சரி, சிக்கிமே வச்சுக்கலாம். சண்டிகர் ஹாஸ் ஹையஸ்ட் லிட்ரஸி அமாங் த பாண்டிச்சேரி. சண்டிகர் தான் அதிக லிட்ரஸின்றாங்க. சரி, நேஷனல் ஹியூமன் டெல்லி புதுச்சேரியை தாண்டி அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்ன்றாங்க அதர் டெரிட்டரிஸ். மகாராஷ்டிரா இஸ் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் அண்டர் ஆஃப்டர் த உத்தரப்பிரதேஷ் அமாங் த 28 ஸ்டேட்ஸ். ஹையஸ்ட் பாப்புலேஷன் உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம். இதான் கேட்டிருந்தாங்களா? இது ரிப்பிட்டேஷன். அது கிடையாது. பாவம். நாங்களாம் படிக்காமலாம் இல்ல. இது வேற யூனியன் டெரிட்டரி. செகண்ட் ஒண்ணு கிடையாது. தப்பு. செகண்ட் தப்பா? சரி. லக்ஷதீப். 1 and 3. லக்ஷதீப். ஓகே, லக்ஷதீப். ஓகே. அப்போ சிக்கிம் இந்த மினிமம் ஏரியான்றதும் தப்பா வருது. 3 ஒன்லி தான் ஆன்சர். ஆன்சர் என்ன? 3 ஒன்லி தானே? 2 only. 2 ஒன்லியா? 3 ஒன்லி தானே? 3 only. அப்போ மினிமம் ஏரியா கோவாவா? எக்ஸ்பிளனேஷன்ல கோவா தான் தந்திருக்காங்க. அடப்பாவீங்களா. இது வந்து லட்சத்தீவுன்னு சொன்னீங்களா? சரி. மூன், நல்பாரி, சென்டர் ஃபார் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், அருணாச்சல் பிரதேஷ், நல்பாரி, சிங்கர். சரி, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் இது அப்படியே படிச்சுக்கலாம். ஆன்சர் சொல்லிடு. ஆன்சர் ஏடா. 4, 2, 1, 3. 4 நாகாலாந்து வந்து மோனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ். நல்பாரி அப்படின்றது அசாம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கலாம் நல்பாரி. நிஷ்காட்ன்றது அருணாச்சல் பிரதேஷ். துரான்றது மேகாலயா. துரா மேகாலயா, நிஷ்காட் வந்து அருணாச்சல் பிரதேஷ், நல்பாரின்றது வந்து அசாம், மோன்ன்றது வந்து நாகாலாந்து. படியா சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, எது யூஸ் ஆகும். சரி. பெட்ரோநெட் LNG லிமிடெட் செட்டிங் அப் அனதர் LNG டெர்மினல் அட் மங்களூரு. இது கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் தர்ரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அட் விசாகப்பட்டினம். நர்வாபர் மைன் இஸ் ஆபரேட்டட் பை த யுரேனியம் கார்பரேஷன் லிமிடெட். அனதர் டெர்மினல் ஓபன் பண்றோம் மங்களூர்ல. 2 லொகேஷன் ஒரு கார்ப்பரேஷன். அப்ப என்ன பண்ணலாம்? ஆன்சர் 2 and 3. ஆமாடா. எப்படின்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்கே தெரியல. நீ எப்படி போட்ட? சும்மா போட்டேன். ஆக்சுவலா நான் எப்படி போட்டேன்னா, இது வந்து ரீசென்ட்லி அப்படின்னு ஒரு டேர்ம்ல தான் மீன் பண்ற மாதிரி இருக்கு. பெட்ரோநெட் LNG செட்டிங் அப் அனதர் டெர்மினல் அப்படின்றது ரீசென்ட்லி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு கனெக்டேஷன்ல ஆன்சர் போட்டேன். ஆனால் ஆன்சர் செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ திஷாவை நம்பல. போடு ஆன்சர் 1, 2, 3. அதான் சொன்னேன்ல. இல்லைங்க, ஆன்சர் 2 and 3 இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இவனுங்களே அடிச்சுக்கிறானுங்க ஆன்சருக்கு. கொச்சி கரெக்டா. ஆன்சர் 2 and 3. சரி, ஆக்சுவலா இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 120 முடிஞ்சிருக்கா? இன்னும் 80 கொஸ்டின் இருக்கு. We'll have a session at afternoon. 80 கொஸ்டின் முடிச்சிடும். ஓகே, 80 கொஸ்டின் முடிச்சுன்னா அடுத்து சீரியஸ் சீக்கிரமா போயிடலாம். அதுக்காக தான். ஏன்னா சீரியஸ் முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும். வரும் கேவி ஃபர்ஸ்ட் பறக்கடா அக்காவும் காலியா.